மல்க ஓதுவார் நம்மை உத்தெழுந்த வேதம் 4 நாத நாமும் நமச்சிவாய வாழ்க வேண்டிய இறைவன் மீது 63 நாயன்மார்கள் காதல் கொண்டார்கள். நீ காதலிக்கியா நீங்க காதலிச்சீங்க எல்லாத்தையும் கேட்டனே. வாசை வருத்த நாரத மரிசி நானும் ஒரே ஒரு பெண்ணத்தை காதலிச்சேன். அவன் அழகு, அந்த மணிக்கு அழகு. மாண்டானம் தேண்டானம் வேப்பம் தோப்புக்குள் புள்ளி மாண்டானம் ஆவாரம் பூதானம் ஒரு 5-6 நாளைக்கு பார்த்தோம்னா வச்சக்கணு மாறாம பார்க்கலாம். அந்த மாதிரிக்கு ஒரு அழகான பெண்களை காதலிச்சேன். ஆனா நான் தான் காதலிச்சேன்னு பார்த்தா என் கூடயே சேர்ந்து தெரிஞ்ச என் நண்பன் கொஞ்சம் அவனுக்கும் கொஞ்சம் அவன் மேல சவளை புத்தி இருந்திருக்கும் போல. முதல்ல இழந்துட்டேன் போல. அப்பதான் பாருங்க எனக்காகவே தெரிஞ்சா சரி நம்ம கூட தான் தெரியாது அவனும் கொஞ்சம் அவன் மேல காதலிச்சிருப்பான் போல. அப்பதான் பாருங்க சுயமரம் நடந்துச்சு. சுயமரத்துல எனக்கு எய்தாப்புல நன்மை உட்காந்துருந்தேன். இதான் உட்காந்துருப்பேன். சுயமரம் நடக்கிற இடத்துல சத்திய உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல உட்காந்துருந்தேன். பார்த்தா என் நண்பனுக்கு ஒரு குரங்கு அந்த இடத்துல உட்காந்து இந்த மாதிரி சரியா உண்மையை சொல்லுவேன் நானே. ஆக அப்ப பாருங்க குண்டு ஓடணுமா? ஆமா ஆமா அதனால அப்படிப்பட்ட இடத்துல ஆக நான் காதலிக்கும் போது அந்த பெண்ணுக்கு கண்ணத்துல குழி விழுந்துச்சு. அந்த குழிய பணக்குழி நினைச்சு பழக ஆரம்பிச்சேன். நான் பழகினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டு அதான் எனக்கு பெரிய பாதாள குழி இருந்தது. ஆமா யாரு ஸ்ரீமதி என்று சொல்லக்கூடிய அழகான பெண்களை காதலிச்சேன். காதல கூட நாரனுடைய காதல் நாகரிகமா இருந்துச்சு. அதனால இப்படி இந்த இடத்துல யாராவது காதலுக்காகவோ இல்ல காவலுக்காகவோ யாராவது வந்திருக்காங்களான்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஆக பாருங்களே உன்னை இட்டத்தை முப்புறத்திலே விண்ணை இட்டத்தை தென்னிலையில அன்னை இட்டத்தை அடிவெட்டிலே நாடு மட்டத்தை மூழ்கவன் சொல்லி பெற்ற தாய்க்காக பச்சை வாழ மட்டையை இருக்கிறது தமிழ்நாடு. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைங்கிறது ஜெகத்தையை அழித்து விடுவோம் என்றால் குண்டாசி கட்டிய மூத்த புலவர் பிறந்தார். எட்டயபுரத்தில் பிறந்தார் பாரதியார் பிறந்த இந்த தமிழ்நாடு. அதே நேரத்தில் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் என் மனம் வாடினேன் என்றார். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வள்ளலார் பிறந்தார். சுத்த சைவ சன்மார்க்கம் தலை தோங்கியது தமிழ்நாட்டிலே. இப்படி பார்த்தோம்னா எத்தனையோ அடியார் பெருமக்கள் உலகத்திற்கு தொண்டாற்ற பிறந்தது தமிழ்நாடு. ஆக அதே நேரத்தில் பார்த்தோம்னா முன்னை இட்டத்தை முப்புறத்திலே பின்னை இட்டத்தை தென்னிலங்கையிலே என் அன்னை இட்டத்தை அடிவெட்டினை நானும் விட்டதை மூழ்க வேண்டும். பார்த்தீங்களா எங்கேயாவது பச்சை வாழை மட்டை தீ பிடிச்சி எரியுமா? எரிஞ்ச இந்த தமிழ்நாட்டில் எப்ப தொண்டை மண்டலத்திலே பார்த்தோம்னா பாருங்களேன் 9 கோடிக்கு சொந்தக்காரர் பட்டினத்தை செட்டியார். எத்தனை கோடி? 9 கோடிக்கு சொந்தக்காரர் பட்டினத்தை செட்டியார். அந்த காலத்துல 9 கோடி வச்சிருந்தாரு. இன்னைக்கு 1 கோடி வச்சிருந்தாலே சொல்லிடுவேன் அடுத்த இந்த தொகுதியில நான் தாண்டா எம்எல்ஏ இல்லையா. ஆனா 9 கோடி வச்சிருந்த பட்டினத்தார் என்ன பண்ணாரு? தான் மகன்கிட்ட பொன்முறையில கொடுத்த வைரம் வைடூரியம் முத்து பவளம் எல்லாம் வாங்கிட்டு வரான்னு அனுப்பிச்சு விட்டாரு. போன மகன் நல்லபடியாத்தான் வாங்கினான். ஆனா வீடு திரும்பும் போது கொஞ்சம் கல்வர் பயம். அதனால அந்த காலத்துல இந்த சாணிகளாம் தட்டி வரட்டி வச்சிருப்பாங்க இல்லையா. இந்த வரட்டி இந்த வைரம் வைடூரியம் முத்து பவளம் எல்லாம் பதிச்சு எடுத்து வீட்டுக்கு எடுத்துட்டு இருந்தேன். மகன் வந்த செய்தி கேட்டு வாசலுக்கு ஓடி வந்தார் பட்டினத்தார். பார்த்தா உடனே மகன் பாருங்க சாணி விரட்டிய சாக்கில கட்டி எடுத்துட்டு வந்தேன். எடுத்தோன்னே எங்கடா வைரம் வைடூரிய முத்து பவனம் கேட்டார். அப்படிதான் பெத்த மகன் உடனே என்ன ஒரு வரட்டி எடுத்து ஏப்பா காசுன்னு அலையில காதற்ற ஊசியும் கடவர வாராதுன்னு சொல்லி உடைச்சோடனே பாருங்க வைரமும் வைடூரியமும் பவனமும் சிந்தி செதறி ஓடிச்சான். பட்டினத்தாரர்களுக்கு அதுக்கு தெரியல, அவர் கண்ணுக்கு அது தெரியல. பெத்த மகன் சொன்ன வார்த்தை ஒழிச்சிச்சு காதற்ற ஊசியும் கடவர வாராது. அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமா? பாருங்களேன் காதற்ற ஊசியும் கடவர வாராது. பாருங்களேன் சட்டை எழுதிருச்சுன்னா என்ன ஆகும்? ஊசியை வச்சு தப்போம். ஆக அந்த ஊசியை தைக்கிற பார்த்தீங்கன்னா அந்த ஊசியில கொண்ட உடஞ்சி வச்சுன்னா எதுக்காது ஆகுமா? எதுக்குமே ஆகாது. அந்த உடஞ்ச ஊசியை கூட சுடுகாடு போகும்போது எடுத்துட்டு போக முடியாதுப்பா. ஏப்பா காசுன்னு அடைகிறேன்னு சொல்லி பெத்த மகன் அந்த வார்த்தை சொல்றாங்க. இதுக்கு மேல அந்த காசு போனா வீடு வாசல் யாருக்கே சம்பாதிச்சு வைக்கிறேன் எதுவுமே வேணாம் தூக்கி இருந்து துறவரம் மேற்கொண்டார் காவி உடையதற்கு. ஆனா அவருக்குள்ள ஒரே ஒரு கடமை இருந்துச்சு. பெத்த தாயை தகனம் பண்ண வேண்டிய கடமை, தாய்க்கு கொல்லி வைக்க வேண்டிய கடமை மட்டும் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த தாயும் தவறி போனா தாயுடைய சடலத்தை கொண்டு சுடுகாட்டு கொண்டு போயிட்டேன். கொண்டு போய் பாருங்க விறகு அள்ளி வச்சுட்டேன். அள்ளி வச்சு யாரா கொல்லி வைக்கிறது கேட்கிறப்ப தக்க சமயத்துல வந்துட்டார் பட்டினத்தார். பார்த்தார் 10 திங்கள் ஈண்டெடுத்தார் தாயிடா. தொந்தி சரிய தொடரடுங்க எறும்பு அடிக்காம ஈ முக்காம என்னை பெத்தெடுத்த தாய். அவன் மேல இப்படி விறகு அள்ளி வச்சுக்க மேனி நோவாதான்னு சொல்லி விறகு பூரா விலைக்கு விட்டு சடலத்தை தூக்குறான், புணத்தை தூக்குறான். ஊரே பார்த்து சிரிச்சுச்சான். பெருங்குண்ட கோடீஸ்வரன் இப்படி பைத்தியமா போனானே. பக்கத்துல பாருங்க கடலை தோப்பு இருந்ததா. கடலில் என்னது? வாழைத்தோப்பு. வாழைத்தோப்புல இருந்து பச்சை வாழை மட்டையை பூரா எடுத்து கொண்டு வந்து அடுக்கிறார். தாயோட சடலத்தை மேல தூக்கி வச்சாரு. உண்மையாவே அவனுக்கு பைத்தியம் தாண்டா பிடிச்சிருச்சு. எங்கேயாவது பச்சை வாழை மட்டை தீ பிடிச்சி எரியுமா சொல்லி ஊரே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தப்ப கையில கொல்லிக்கட்டையை பிடிக்கல, தீப்பந்தத்துல தீயும் பத்த வைக்கல. ஆனா பாடுனா உன்னை இட்டத்தி முப்புறத்திலே உன்னை இட்டத்தி தென்னிலங்கையிலே என் அன்னை இட்டத்தை அடிவெட்டிலே நாடு மட்டத்தை மூழ்கன்னு சொன்னோன்னே பெத்த தாய்க்காக பச்சை வாழை மட்டை தீ பிடிச்சி எரிஞ்சது தமிழ்நாடு. அப்படிப்பட்டது பெருமையானது தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே தொண்டை மண்டலத்திலே வந்திருந்தோமானால் நமது கழகத்திற்கு ஏதாவது வழி கிடைக்கிறதா என்று பார்ப்போம். சத்தம்
பார்த்து இது வரைக்கும் இந்த வட்டாரத்திலே காண அலைமகள் கலைமகள் மலைமகள் சொல்லக்கூடிய மும்மகளுக்கும் ஒருமகளாய் விளங்கக்கூடிய திருமகள் இடத்திலே திணைக்காவல் செய்து கொண்டிருக்கின்றார். அண்ணவள் யாருக்கு தகுந்தவர்கள் பார்த்தால் கந்தன் கடமன் சண்முகன் சடாச்சரன் ஓராறுமகன் ஈராறுகள் குக்குடகதாரி எம்பெருமான் முருகப்பெருமானிக்கு உகந்தவள் இந்த பெண்மகள் என்பதும் எல்லளவு சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட பெண்மகளை சந்திக்கவில்லை எமது கழகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். இரண்டு மாதங்கள் அவதரித்தார்கள். அதில் அமிர்தவழியை திருச்செந்தூரிலே சூரவர்கள் அழித்து ஆட்கொண்டதற்காக எல்லோரும் மகாவிஷ்ணு மாணிசனாக மாற மகாலட்சுமி மானாக நோக்க ஆக மானுடைய வயிற்றிலே பிறந்து வேடுவகுல நம்பியின் வளர்க்குமாறாக திரைப்படத்துக்கு காவலுக்கு வந்திருக்கின்றால் அண்ணவரை சந்திக்க வேண்டும். எம்பெருமான் முருகபெருமான் கொண்டு சேர்த்து அதன் மூலமாக எமது கழகத்தை துவக்க வேண்டும். வருகிறான் காவலாளி அவனே விடத்துக்கு அரியம்மன் உரியம்மன் போல் தெரிகின்றது. சந்திச்சு நீண்ட காலமாச்சு வரட்டும், கொஞ்சம் அலசி பார்ப்போம். இந்த ஆவியோட அரசுக்கு தாங்குவாரான்றது வைப்போம். நாராயணன் நம்ம நிக்கிறது சாரல். சாரலுக்கு மறுமையில் ஓரம் 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 ஓரத்திற்கு மறுமையில் ஒழுக்கம். ஒழுக்கத்தோட காவல் காத்துக் கொண்டிருக்கிறோம். வந்திருக்கிறது யாராக இருக்கிறார்? ஒண்ணு மனிதரா இல்ல முனிவரா? யாருக்கு என்ன விஷயம் என்ன தெரியும்? ஏன்னா தெலுங்கொண்ட வரக்கூடிய ஆள் வந்து தெலுங்கொண்ட பேச்சாளி. இவரை பார்த்த உடனே நிறைய வண்டிகள்லாம் பயப்படுறாங்க. வரக்கூடிய வண்டிகள்லாம் நிறைய பேர் பயப்படுறாங்க. இவர்கிட்ட என்ன இருக்கு என்ன இருக்கு அப்படின்றத இன்னைக்கு தான் பார்க்க போறேன்.
கானகத்தில் பாட்டு பாடும் சாமி கரையா சின்ன வேலை கொஞ்சம் 10 மணிக்கு உட்காந்து 10 மணிக்கு உட்காந்து எனக்கு வேலை கொடுங்க. நீங்க யார தம்பின்னு சொன்னீங்க? ஒருத்தவங்களை பார்த்தோன்னே மரியாதை நிமித்தமா வாங்க தம்பி போங்க தம்பி என்று சொல்லி உலக வழக்கம். சரி, அதன் அடிப்படையில் உங்களை யாரு நீங்கன்னு கேட்டேன். நான் அண்ணன் யாரு கேட்டிருக்கேன். யாருக்கு யார் அண்ணன்? யாருக்கு யாரு தம்பி? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நீங்க யாரு எனக்கு தெரியல. எப்படி தெரியல? அப்ப தம்பின்னு எப்படி சொல்லுவீங்க? நீ யாருன்னே தெரியல, நான் உனக்கு தம்பின்னு சொன்னேன். ஆனா நான் யாருன்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயா தெரியாத வந்திருக்கு. எனக்கு தெரியலையா? எடுத்துருவான் பேச்ச. இந்த அரபணி என்ற ஏகவசனத்தை வேண்டாம். நல்லா தெரிஞ்சுக்க, நீ யாருன்னே எனக்கு தெரியல, அதனால யார் நீங்கன்னு நான் கேட்டேன். என் கேள்வியில தப்பு இருக்கா? தப்பு இல்லைங்க. ஆனா நீ நான் யாருன்றது உனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? நான் சாமி யாரு கேட்டேன், நீங்க சாமி சொன்னீங்க. மண்ட மேல கொண்ட போட்ட சாமியார். சாமி யாரையா? அப்ப நான் சாமியார்ன்றதே தெரியுது. இப்ப நீங்க சாமி யாருன்னு தான் கேட்கணுமே. அதை விட்டு அப்புறம் என்ன அண்ணன் சொல்ல. சரி, சாமி எங்க இருக்கணும்? எப்படி சாமியார் எங்க இருக்கணும்? எங்கும் நீக்க மரம் நிறைந்திருக்கும் பரமலுள்ள எல்லா இடத்துல இறைவன் இருக்கான். இறைவன் இருக்கிற சாமி கிடையாது. இறைவன் இருக்கிற சாமி முதல்ல கேட்கிறேன், நீ முதல்ல யாரு? நான் யாரு கேட்கிறேன். ஏன் நீங்க யாருன்னு முதல்ல சொல்ல மாட்டீங்க. நீங்க கேள்விக்கு பதில் தான் சொல்லணும், தவிர கேள்விக்கு கேள்வி கேட்க கூடாது. கேட்பேன். நான் ஆரம்பத்தை சொன்னேன், கேள்வி கேட்க கூடாது நான் சொல்லலையா? பாட்டுக்கு பாட்டு ஒரு பாட்டறிங்க நான் தோக்கடிப்பேன். நல்லா தெரிஞ்சுக்க, உன்னை கேள்வி நான் கேட்க கூடாதுன்னு சொல்லல. சரி, என் கேள்விக்கு பதில சொல்லிட்டு நீ கேள்வின்னு சொல்ற. அக்கா தங்கச்சி 3 பேரு. ஒன்னை இன்னும் ஒண்ணு விட மாட்டேங்கிட்ட. அந்த பேர்த்த கேட்டேன். நான் ஆரம்பத்துல சொன்ன இந்த கேள்வியை. அக்கா தங்கச்சி 3 பேரு. அக்கா தங்கச்சி 3 பேரு. இந்த 3 பேருக்கு ஒரே முகம். நீ சரியான ஆம்பளை, நீ பொம்பளைக்கு பிறக்கல. நீ ஆம்பளைக்கு பிறந்தாரு, ஆம்பளைக்கு பிறக்கல, தோற்றுவிக்கப்பட்டாரு. நீ சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு நான் அடிமை. நீ சொல்லல, விலங்கலத்தூரை விட்டு பரமக்குடி உள்ளே நுழைய முடியாது. வீட்டுல சரிதானே? கட்டிய கைய. அக்கா தங்கச்சி 3 பேரு. உனக்கு மட்டும் கைது கிடக்கு, எனக்கு ரசிகர் இருக்கா இங்க. சரியா? இந்த அன்பளி கொடுத்தது யாருக்கு? இருக்கு இங்க பாரு, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்க. வந்திருக்கேன், வந்தவுடனே நீ யாருன்னு தான் கேட்டிருக்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். சம்பந்தம்னா நீ வாட்டுக்கு என்ன அக்கா யாரு 3 பேர் யாருன்னு என்கிட்ட கேட்டிருந்தா நீ முதல்ல யாரு என்கிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ முதல்ல யாரு? நீ முதல்ல அப்படி கேட்க இல்லாம நீ வாட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. ஒரு காவலாளி. இந்த இடத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? காவலாளி. காவலாளியா? ஆமா. காவலாளிக்கு இங்க என்ன வேலை? காவலாளிக்கு இங்க என்ன வேலையா? ஆமா. உனக்கு இங்க என்ன வேலை? நான் எங்க சொந்தக்காரங்களை பாக்குறேன். வந்து யாரு சொந்தக்காரங்க? இந்த இடத்துக்கு அவர்தான் இந்த இடத்துக்கே தலைவர். முனிவர் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? காட்டுக்குள்ள இருக்கணும். முனிவர் காட்டுக்குள்ள இருக்கணும். முனிவர் எங்க இருக்கணும்? மலையில இருக்க வேவி மலை. யாரு அவங்க? வேவி மலைக்கு என்ன சம்பந்தம்?
பேச்ச குறைய போல இந்த சட்டன் ஜவடால என்கிட்ட வச்சுக்கிறது ஒரு சொட்டையை முடிச்சு விடுவேன். இது இடம் ஏன் இடம்? என் அப்ப பட்டா வச்சிருக்கேன், ரேஷன் கார்டு வச்சிருக்கேன், உழவரட்டை வச்சிருக்கேன், பான் கார்டு வச்சிருக்கேன், அத்தாச்சி வச்சிருக்கேன். அத்தாச்சி நீ வச்சிருக்கியா உங்க அப்பா வச்சிருக்காரு? என் அத்தாச்சி கிடையாதுங்க. அத்தாட்சி அப்படின்னா ஆதாரம். பட்டா பட்டா இருக்கா? இருக்குல்ல? உங்ககிட்ட இருந்தா இருக்கு. ஏங்க அப்படி கருத்து நான் தானங்க. உங்ககிட்ட இருந்தா உன்னுடைய பட்டா, அவன் என்கிட்ட இருந்தா என்கிட்ட ஏன் பட்டா? என்கிட்ட இருந்தா உங்க பட்டா, உங்ககிட்ட இருந்தா ஏன் பட்டா? என்கிட்ட இருந்தா நீ எந்த கதை சொல்ற? என்கிட்ட இருந்தா ஏன் பட்டா, உங்ககிட்ட இருந்தா உங்க பட்டா. நான் கேட்கிற விதத்துல பதில் சொல்றேன். நீங்க சொல்ற விதத்துல சொன்னீங்கன்னா கேட்கிற விதத்துல கேள்வி கேட்பேன். ஊர்ல ஓடிட்டு நீ 10ல பதில் சொல்லிட்டு இருக்க. உங்ககிட்ட இருந்தா யார்கிட்ட? உன் பட்டா உங்ககிட்ட இருந்தா உன்னுடைய பட்டா, என்கிட்ட இருந்தா ஏன் பட்டாட்டி? டேய் கடவுளே, உங்ககிட்ட இருந்தா சரி இந்த இடத்துடைய பேர் என்ன? ஏதோடைய பேர் இருக்கட்டும். நீங்க முடிவரை சொன்னீங்கல்ல, கதைக்கு கொண்டு வருவோம். பட்ல கதையில தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நானும் இந்த கதைக்கு. இடத்துடைய பேர் என்னையா? வேண்டி மலை சாரல். வேள்வி என்றால் முடிவர் இருக்கக்கூடிய இடம் வேண்டி மலை. ஏய் வேள்வினா என்னன்னு கேட்டேன். யாகம் நடத்தக்கூடிய இடம். பேசுங்க, நான் என்ன பேசுறது வாங்கி பேசுங்க. சொல்லுங்க. சரியா? இடத்துடைய பேரு வேண்டி மலை சாரல். வேள்வினா என்ன? வேள்வினா யாகம் நடத்தக்கூடிய இடம். யாகம் நடத்துறது. யாகம் யார் பண்ணுவா? முனிவர் பண்ணுவாரு. தவ முனிவர்கள் தவ ரிஷிகள் வேள்வி செய்யக்கூடிய இடம். இடம். அதனால இந்த இடத்துக்கு வேள்விமலை சார். வேண்டி மலை. என் மடிக்காப்புல எனக்கு நுழைய முடியாது. மற்ற எனக்கு ஊசி நுழைய கொடுத்தா போதும். பரவக்கூடிய லைலாக லாரி ஓட்டிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். என்கிட்ட நீங்க வாங்க வாயை புடுங்கவா? வேண்டி மலை முனிவருக்கு சொந்தம். சரி. எங்கள் வேண்டி மலை சாரல். சாரல் என்றால் ஓரம். ஓரத்திற்கு மறுமையில் ஒழுக்கம். ஒழுக்கத்தோட விவசாயம் பண்ணி காவல் காத்துக்கிட்டு இருக்கோம். எங்களை காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க? திணைக்காவல். எங்களை காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க. காவல் விழுதா? உங்களதுங்க எங்களது காவலுங்க. அதான் எங்க இங்கதாங்க இந்த ஓரத்துலங்க. ஓரம்னா எந்த இடத்துல? மலைக்கு கீழே ஒரு மலை இருக்குன்னா மலையோட அடிவாரம் 4 பகுதி கீழே தான். கீழே தான். நீங்க எந்த இடத்துல காவல் பார்த்துட்டு இருக்கீங்க? இது எங்க இடம், எங்க சொந்த இடம்ங்க. இந்த அதாவது தொண்டை நாடு என்று சொல்லக்கூடிய இடத்துல வேண்டியமலை சேரல காவல் காத்துக்கிட்டு இருக்கோம். நான் கேட்கிற விஷயம் உனக்கு புரியுதா? காவல் நீ காவல் பாக்குறேன்னு சொல்லிட்டேன். சரி. காவல் நீ பாக்குறியா வேற யாரும் பாக்குறாங்களா? ஏன் மாப்பிள்ள பயமா இருக்கா உனக்கு? நீ பார்த்த உடனே சடக்குன்னு இடத்துக்கு வந்துட்டு வரலைங்க. எப்படி இடத்துக்கு சுருக்கமா வந்துட்டீங்க. ஒருவருக்கு எவரும் உள்ள இருக்கிறாங்க, நான் வெளிக்காவல் இருக்கேன். குல ஆச்சாரம். குல ஆச்சாரம் காவல் பார்க்க உழுது பயிரிடுவது, பருவன் என்ற பெண்கள் திரைக்காவல் செய்வது. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஆண்கள் எல்லாம் வேட்டையாடுவோம், உழுவோம், பயிரிடுவோம். அந்த பயிரை தக்க பருவத்தில் வரப்ப பருவமடைந்த பெண்கள் காவலுக்கு வருவாங்க. இதுதான் உண்மை. ஆண்கள் வேட்டைக்கு போவீங்க, வேட்டைக்கு போறோம், பெண்கள் காவலுக்கு வருவாங்க. காவலுக்கு வர்றாங்க. நீ காவலுக்கு வந்திருக்கே, நீ பொம்பளை பிள்ளையா? நான் பொம்பளை பிள்ளைதாங்க. எல்லாரும் சாட்சி. நான் பொம்பளை பிள்ளை. நான் எங்க ஆத்தாருக்கு பிறந்தேன். நான் பொம்பளை பிள்ளை. நீங்க யாருக்கு பிறந்தீங்க? நான் பிறக்கலாம் கிடையாதுங்க. எப்படி பிறந்தீங்க நீங்க? நான் தோற்று வைப்பு. யாருக்கு தொட்டி விட்டீங்க? எங்க அப்பாவுடைய வலது தொடை. அப்ப நீங்க ஆம்பளை பிள்ளை. சரியா? நீங்க ஆம்பளை பிள்ளை தானே? சரி. நான் பொம்பளை பிள்ளை தான். ஓ, இவ்வளவு தொலைக்கு பேசுறீங்களா? சரி. நீங்க காவல் செய்றீங்கல்ல? ஆமா. எதை காவல் பாக்குறீங்க? கருது. எது? திணைக்கருது. திணைக்கருது. ஆமா. நீங்க தான் வரணுமா காவலுக்கு? நாங்க வரணும். ஏங்க நாங்க உழுது பயிரிட்டு, நாங்க உழுது விவசாயம் போட்டு நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அடுத்த ஒரு ஊருக்காக விடுவாங்க வட்டலக்கிட்டு. சரி. இந்த திணை விதைச்சிருக்கீங்க? ஆமா, இங்க வச்சிருக்கேன். எங்க? இந்த ஓரத்துல இருந்தா இந்த வரைக்கும். அதாவது ஓரம்ன்றே அந்த ஓரம் எங்கேயா இருக்கு? உங்க ஓரத்துல, உங்க மலைக்கு கீழே. ஏன் திணை விதைச்சிருக்க? ஆமா. வேலிமலை சாரல்ல திணை விதைச்சிருக்கேன்ற. சரி. சரியா? வேலிமலை சாரல்ல எந்த இடத்துல திணை விதைச்சிருக்க? எங்க ஒரு இடத்துல தான். அப்பா பட்டா போட்ட இடத்துல தான். உங்க இடம் என்னையா இருக்கு? அப்ப பத்திர இடத்துல தான். இல்ல டேய், காவலுக்கு வந்திருக்க நீ எந்த இடத்த காவல் பாக்குறேன்னு உனக்கு தெரியாம என்னடா நீ காவல் பார்த்துட்டு இருக்க? நான் எந்த இடத்துல காவல் பார்க்க எனக்கு அந்த தூக்கம் பட்ல காவலுக்கு தானே வந்திருக்க? தெரிஞ்சுதானே வந்த? வந்தேன். வேலிமலை சாரல்ல எந்த இடத்துல நீ காவல் பார்த்துட்டு இருக்க? இந்த இடத்துல இடம் எந்த இடம்?
உன் பேச்சா இதுதாங்க ஏன் சட்டம். ஏதாவது நியாயமா பேசு. அத்தா நியாயமா இல்லையா அத்தா? இப்ப தவம் செய்யறது வேலிமலை மலையில தான் முனிவர்கள் தவம் செய்வாங்க. ஆமா. அடிவாரத்துல நீ திணற வச்சிருக்கேன்னு சொல்ற. ஆமா. உன் வார்த்தையை நான் மதிக்கிறேன், உன் வார்த்தையை நான் ஏத்துக்கிறேன். சரி. சரியா? நீ எந்த இடத்துல திணைய விதைச்சிருக்க? அதான் அந்த இடம் எதுடா? எங்க விழுதாரு? நஞ்சை நிலமா புஞ்ச நிலமா? நஞ்சை இருக்கு, புஞ்சை இருக்கு. உங்க அப்பா உழுதுனா நஞ்சை நிலமா புஞ்சை நிலமா? கிடையாதுயா. நீ காவலுக்கு தான் வந்திருக்கேன் நான் தெரிஞ்சுக்கிறோம்ல. என்ன நீ வழி மறிச்சனால நான் எவ்வளவு விவரம் கேட்கிறேன். காவல் எந்த இடத்த காவல் காத்துக்கிட்டு இருக்க? இந்த ஊர்ல தாங்க. இந்த ஊர்ல தாங்க. ஏதா ஏன் இருவாய்ப்பாள நாடே நடக்கிறது இங்கே தானே. மத்தியம் வந்தது இந்த ஊர் தானே, இளங்கோத்தூர் தானே. தயவு சொல்லக்கூடாது. யாருக்கு சொல்ல தெரியல. எந்த முனியம்மா? ஏன் இருவாய்ப்பாள எப்பட ஓடி மகளை போய் தூங்கிக்கிட்டு இருக்க ஒரு வீட்டை சோற தட்டு விட்டு எதிர்த்து உசலை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்க யாரு அமைதியா. அதாவது மனிதனுடைய எண்ணம் எல்லாம் பிரதிபலித்து விட்டால் மனிதனால இந்த பூலோகத்துல வாழ முடியாது. ஏன் சொல்றேன்னா, கணவன் மனைவி அவங்களுக்கு அழகான ஒரு குழந்தை. அத்தா கொஞ்சம் அமைதியா இருந்த நாடகம் பாருங்க. நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். நீங்க அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நாங்க 100 நாள் வேலை நாங்க பார்த்துட்டு போயிருவோம். சரியா? 100 நாள் அவ்வளவுதான். எனக்கு மிஞ்சி கூட இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான் எனக்கு வேலை. இப்ப மாட்டிக்கிட்டாரு என்கிட்ட. 100 நாள் வேலை நீங்க எப்படி பாப்பீங்க? சரியா? 100 நாள் அட்டை இருக்கா உங்களுக்கு? பேங்க் புக் இருக்கா உங்களுக்கு ஏறுறதுக்கு? 100 நாள் அட்டையா? 100 நாள் அட்டை உங்களுக்கு இருக்கா? எங்க வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே அட்டை வச்சிருக்கேன். உங்களுக்கு இருக்கா கேட்கிறேன். எங்க இருக்கு? எங்க ஊர்ல பேங்க் புக் இருக்கு. ஏதோ ஏறும். வேற விஷயத்த சொல்லிக்க. ஒரு கணவன் மனைவி உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை. இந்த குழந்தை பாருங்க ராத்திரி 12 மணிக்கு அம்மான்னு எந்திரிக்கிறேன். கணவன் மனைவி எந்திரிச்சு என்னப்பான்னு கேட்கிறாங்க. அம்மா நம்ம வீட்டுல இருக்க ஆட்டுக்குட்டி செத்து போற மணிக்கு கனவு கண்டமா. காலையில 6 மணிக்கு பாருங்க ஆட்டுக்குட்டி சரியா செத்து போச்சு. ராத்திரி பிள்ளை கனவு கண்டா காலையில ஆட்டுக்குட்டி செத்து போச்சு. அதே போல 3 நாள் கழிச்சு பாருங்க அம்மான்னு எந்திரிக்க கணவன் மனைவி எந்திரிக்க என்னப்பான்னு கேட்கிறாங்க. தாத்தா செத்து போற மணிக்க கனவு கண்டேன். பாத்தீங்கன்னா விடுஞ்சோடனே சரியா பாருங்க அப்பா தவறி போயிட்டாருன்னு விஷயம் வருது. ராத்திரி பிள்ளை கனவு கண்டா செத்து போயிட்டாரு. சரி. அதே போல 10 நாள் கழிச்சு பாருங்க அம்மான்னு எந்திரிக்க புருஷன் முன்னாடி 2 பேரும் எந்திரிச்சு இன்னைக்கு யாரடா கொண்டான்னு கேட்டேன். அப்பதான் இல்லப்பா இன்னைக்கு நீயே செத்து போற மணிக்க கனவு கண்டேன். தாய் இல்ல. உடனே பாருங்க இந்த புருஷன்காரனுக்கு உடனே பாருங்க தூக்கம் போச்சு. மூளையில போய் முக்காடு போட்டு உட்காந்துட்டேன். சரி. ஆனா கட்டின பொண்டாட்டி என்ன பண்ணாலும் போர்வை இழுத்து அடிச்சு பொத்தி படுத்தாலும். அப்பதான் பாருங்க உடனே பாருங்க இந்த புருஷன்காரன் கேட்கிறேன். அடியே தாலி எட்ட புருஷன் காலைல சாக போறேன்னா கொஞ்சம் கூட உனக்கு கவலையே இல்லையா அடிட்டு இழுத்து அடிச்சு பொத்தி படுக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் பொண்டாட்டிக்காரி சொன்னாலாம் உனக்கு என்ன காலைல 6 மணிக்கு நீ செத்து போயிடுவ. ஆனா எனக்கு அப்படி இல்லை. நான் கொட்டகைக்காரனுக்கு சொல்லணும் கொட்டுக்காரனுக்கு சொல்லணும். எனக்கு வேலை நிறைய இருக்கு. நான் தூங்கணும் விடுவினார். இப்ப பாருங்க சரியா காலைல 6 மணி ஆயிடுச்சு. உயிர் போகல. 6:30 ஆச்சு. உயிர் போகல. இவனுக்கு ஒரே சந்தோஷம் பாருடா மயன் கண்ட கனவு பலிக்கலையே. சரி வேலை வெட்டிய பார்ப்போம்னு கதவை திறந்தாங்க. சரி திறந்தா பாருங்க எய்த்த வீட்டுல ஒரே கூட்டம். ஏன்னா எய்த்த வீட்டுல கூட்டமா இருக்குன்னு கூட்டத்தை விலைக்கு விட்டு பாத்துருக்கியா. எய்த்த வீட்டுக்காரன் செத்து கிடைக்க. அப்ப என்ன தெரியுது அப்படின்னாக்கா யாருக்கு பிறந்தான்னு தெரிஞ்சு வச்சா. அப்ப அந்த பையன் யாருக்கு பிறந்தான்னு தெரிஞ்சு வச்சா எய்த்த வீட்டுக்காருக்கு பிறந்த வரையாது. ஏன் இதை சொல்றேன்னா ஒரு ஊர்ல ஒரு அடங்காப்பிடாரி மனைவி. ஒரு ஊர்ல அடங்காப்பிடாரி மனைவி. இவ கட்டின உருசனை மதிக்கிறதே கிடையாது. கட்டின உருசனை மதிக்க மாட்டாளா பாருங்க. கட்டின உருசன் தோட்டத்துக்கு போக. சரி. அதே வீட்டுக்கு எய்த்தாப்புல பாருங்க எய்த்த வீட்டுல ஒரு கெதிக்க இலவட்டம். சரி. அவன் பேரு நாராயணன். எந்த நாராயணன்? இந்த எய்த்த வீட்டுல ஒரு நாராயணன் கதையில. ஆமா. நாராயணன் பாருங்க கட்டின உருசன் தோட்டத்துக்கு போக எய்த்த விட்டு நாராயணன் வீட்டுக்குள்ள வர. பாருங்க கம்பங்கூழு வேப்பக்கூழு எய்த்த விட்டு நாராயணனுக்கு பொன்னியரிசி சோறு கெடா கறி நாட்டுக்கோழி பிடிமா அடிச்சு போட்டுருக்கான்.
கட்டின வருஷம் தோட்டத்துக்கு போக எய்த்த விட்டு நாராயண வீட்டுக்குள்ள வர, கட்டின வருஷம் தோட்டத்துக்கு போக எய்த்த விட்டு நாராயண வீட்டுக்குள்ள வர. இப்படி கொள்ள நாளா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பாருங்க, இந்த புருஷன் போகும் காட்டுக்கு போகும்போது, தோட்டத்துக்கு போகும்போது மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சாலும் சரி, நீ தோட்டத்துக்கு போக முடியாது, நம்ம வீட்டுக்கு போக முடியாது, வீட்டுக்கு கதவை தட்டிருக்கான். எய்த்த விட்டு நாராயண உள்ள உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்கான். சரி, அப்பதான் உடனே பாருங்க, இவன் சாப்பிட்டு இருந்த நாராயண, ஆகா யாரோ கதவை தட்டுறானே, நான் மாட்டிக்கிற போறேன்னு சொன்னான். அப்பதான் அவன் சொன்னாலாம், பயப்படாத, வந்தவன் என் புருஷன் தான், அவனை நான் பாத்துக்கிறேன். அவன் போகும் தட்டி மேல பரன் இருக்கு, மேல பரன் போய் ஒளிஞ்சுக்கிறான். இவ சொல்ல கேட்டவன் சாப்பிட்டு இருந்த அறவரையா கையை கழுவி விட்டு மேல போய் பரன்ல ஒளிஞ்சிட்டேன். வீட்டுக்குள்ள வந்தேன் பாருங்க, புருஷன் வந்தோடனே, அம்மா பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுமாடு. அந்த பரணியில சொல்லுங்க. அப்பதான் உடனே பாருங்க, வீட்டுக்குள்ள வந்த புருஷன் பாருங்க, அம்மா பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுமான்னு கேட்க. எப்போ கூட கம்பா கூழ் கேப்ப கூழ் உனக்கு என்ன வேணும்னு கேட்க. ஏதோ எனக்கு இருக்கிறத குடும்பம் நான் சாப்பிட்டுக்கிறேன் சொன்னோன்னே, நாராயணன் சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவி கழுவாம பதட்டத்துல அறவரையா கழுவி கட்டின உருசனுக்கு கூழ கரைச்சி வைக்க. கட்டின உருசனு பாருங்க கூழ நல்லபடியா தான் குடிச்சேன். அது குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பாருங்க, கடைசியா ஒரே ஒரு சோத்து பொறுக்க பாருங்க, இந்த கூழோட சேர்ந்து அப்படி வந்துச்சான். இவன் சோத்தை என்னைக்கு பார்த்தது? கல்யாணத்தன்னைக்கு பார்த்தது இல்லையா? அப்பதான் அந்த சோத்தை எடுத்து வச்சுட்டு அப்படி சொன்னா, நான் பருக்கை எடுத்து வச்சுட்டேன். ஆனா நாராயணா, உன்னை நான் இன்னைக்கு தானடா பார்த்தேன் நாராயணான்னு சோத்து பருக்கையை பார்த்து சொன்னேன். மேல படுத்திருக்க நாராயணன் அவன் மாட்டுக்கு படுத்திருக்கணும்ல. அண்ணே நானா வரலனே, உங்க பொண்டாட்டி சொல்லிதானே நான் வீட்டுக்குள்ள வந்தேன். நான் பாத்தீங்களா என்ன சிரிக்கிற பார்த்து நிறைய நீங்க போய் கட்டி பிடிச்சிருப்போங்க. சொல்லுங்க உங்க பேரு? என்னுடைய பேரு காலப்பன், மத்திய அர்த்தமே. என் பேரு நாரதன். உங்க பேரு? நாரதன். நாரதரா? ஆமா. ஏதோ சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டு உங்களுக்கு என்ன சோழி இங்க? எனக்காக உபகாரியம் பண்றது என்னுடைய வேலை. யாருக்கு உபகாரியம்? பார்த்து யாரும் மனசு வைக்கலாம், அவங்க அப்புறம் முன்னாடி கொண்டு வருவேன். இந்த அவர் இருக்காரு, கொடசேல இருக்காருல்ல, அவருக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சு போறீங்களா? நல்ல காரியம் அப்படின்னா நல்லா தானே இருக்காரு. அவருக்கு ஒரு ஆளை லவ் பண்ணி சௌபாக்கியம். சொல்லுங்க. ஒரு ஆளை காதல் பண்ணிட்டு இருக்காரு. சரி, நீங்க ஊரம் போறீங்கல்ல, எத்தனை பேருக்கு நம்ம சேர்த்து வச்சிருக்கிறீங்க? சரி, எப்போ சேராதவங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கீங்க, அந்த அளவுக்கு சேர்த்து விட்டு போறீங்களே, கட்டி வச்சிருக்கீங்களா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். காலப்பன், பார்க்கிற காவல், அமைச்சர்கள். அப்பா பேரு? அப்பா பேரு பிரம்மா. அதெல்லாம் இருக்கட்டும். உள்ள சத்தம் போட்டாங்கன்னு சொல்லி பெண்களுடைய சத்தம் கிடைச்சது யார் அது? பொம்பளை ஆளு. யார் அதுன்னு கேட்டேன். ஏன் ஆளு? ஓன்னா ஏன் தோதமாது? இன்னொரு சத்தம் கிடைக்காது. ஏன் அதை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? யாருன்னு கேட்டேன். என் தங்கச்சி. தங்கச்சியா? அம்மா கூட பிறந்தவளா? கூட பிறவாத தங்கை. எங்க இருந்து? காட்டுல எடுத்து வளர்த்தோம். காட்டுல எடுத்து வளர்த்தோம். எடுத்து வளர்த்தீங்க? வளர்த்திருக்கோம். யாரு பார்த்தது? பார்த்தது நான் தாங்க. சரி. பார்த்தது எங்க அப்பா. சரி. எங்களுக்கு குண வழக்கம் காட்டு மார்க்க வேட்டை செல்வது. சரி. எங்க அப்பாவுக்கு நாங்களே ஒரு 7 ஆம்பளை பிள்ளைய, அப்பா நம்மளுக்கு பொம்பளை பிள்ளையே இல்லையே அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேரும் காட்டு மார்க்க வேட்டைக்கு சென்றோம். சென்று வரும்போது பள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த படத்துல குகா குகா என்று ஒரு குழந்தை செத்தோம். எங்க அப்பா போய் ஓடோடி பார்க்க, அடே அடே மகனே காலப்பா, இங்க ஓடியாடா அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு கேட்டேன். ஒரு குழந்தை ஒண்ணு கிடக்குடா, அந்த குழந்தை ஆண் குழந்தைய பெண் குழந்தைய பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிடந்த பைவிட குப்பரை படுத்திருக்க கூடாது, அது மல்லாக்க படுத்திருக்கு. ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளையான நான் தலைவிக்கிட்டு எப்படி பாக்குறது? ஆம்பளை பிள்ளைனா மொளா பிடிச்ச மாதிரி இருக்கும், பொம்பளை பிள்ளைனா பொம்பளை பிள்ளைனா படுக்க இருக்கும். அதெல்லாம் கேட்கல. என்ன குழந்தை? என்ன குழந்தை? போல பொம்பளை பிள்ளை வேட்டைக்கு போன இடத்துல குழந்தை கிடந்துச்சு. குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டீங்க. அப்ப திருட்டு போயிருக்கீங்க. ஊரா யாரு திருட? நீங்கதான். உங்க வீட்டு சொத்தை காட்டுக்குள்ள குழந்தை இருந்துச்சு. குழந்தைய தூக்கிட்டு வந்தீங்கன்னா அது பேர் என்ன வருது? என்னங்க அதுக்கு பேர்? என்ன பேரியா? பள்ளி. நான் என்ன கோயிலுக்கு போறேன். ஆமா, கோயிலுக்கு போன பூசாரி சாப்பிட போயிட்டாரு. சரி, விபூதி தட்டுல 100 ரூபாய் கிடக்கு. இந்த விபூதி தட்டுல இருக்க 100 ரூபாய் நீ எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன வருது? களவாணி பைய. வேட்டைக்கு போனீங்க. சரி, வேட்டைக்கு போன இடத்துல குழந்தை இருந்துச்சு. குழந்தைய நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க. அதுக்கு பேர் என்ன வருது? பள்ளி. டேய், நீங்க பண்ண காரியத்தை என்னடா சொல்றது? அந்த காரியம் தாங்க பண்ணனா. அத என்ன பண்ணீங்க? நாங்க வந்து திருட்டு பையனா களவாணி பையனா? யார சொல்றீங்க? தூக்கிட்டு வந்து செதுலந்து உட்கார்ந்தாமா. யார சொல்றீங்க? நீங்க காட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்துட்டு வேணாம் சாமி. தூக்கிட்டு வந்தீங்க. அந்த பிள்ளை பேர் என்ன வரா? வள்ளி. வள்ளி.
அப்படிதானே? ஆ? நீ எப்ப பார்த்த? காட்டுல நாங்க அப்படித்தாங்க போய் தடவி பார்த்தோம். எப்ப பிறந்து கிடக்கும் போது தடவுன தடவினா தங்கச்சியவே தடவி பார்த்திருக்க? தங்கச்சிய தடவி பார்த்திருக்க? சரி என் தங்கச்சி நான் தலைவரை சேர்ந்தேன். மண்டை மேல என்ன? டேய் மண்டை மேல என்னன்னு கேட்கிறேன். எதா பாக்குறோம்? இந்த ஜடாமுடி யாருக்கு இருக்கும்? ஆற்ற இருக்குன்னா கையில வைத்திருக்கிறது சப்தத்தால கட்ட. இதுக்கு பேர் என்ன? மகதையாள். என்ன யார்? மகதையாள். இந்த மகதை உங்களுக்கு என்ன வேணும்? மகதை எனக்கு இதுக்கு பேரு, முதல் பேர், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? மகதை என்பது யாரு? பெண்ணு. இந்த பெண்ணு உங்களுக்கு என்ன முறை? பெண்ணி எப்படி வந்தான்ற முறை தெரியுமா? வந்ததெல்லாம் இருக்கட்டும், இந்த பெண்ணு உங்களுக்கு என்ன முறை? அதெல்லாம் இருக்கட்டும். தங்கச்சி தானே? தங்கச்சி நீங்க தடவும் போது நான் தங்கச்சி போய் தடவுனா என்ன சாமியார தங்கச்சி போய் தடவும் போது நான் ஒரு காட்டுவாசி போய் தடவுனா இல்லையா? சரியா இருந்த கையெழுத்து எல்லாமே. நீ என்னை அசிங்கப்படுத்துறீங்கள, நான் உன்னை சும்மா விடுவேன். இங்க அடுத்த யார் இருக்கு? ஏன் ஆளு சப்பட்டே ஏன் ஓடியாத்தா இருளாயி பிரம்மச்சாரி முன்னையெல்லாம் பார்த்து நல்ல முறையெல்லாம் பார்த்து நல்லா செய்ய வேண்டுமா? கேட்டே கொடுத்துட்டு வேணுமா? சாமி நானே சாமி அடியனடு ராக்கம்மா பல்லாக்கு நெய்ப்பு
ஆன கலந்து அமிர்ந்து முன்பிருந்து விடத்தை அலங்கரிக்கக்கூடிய மாதரசியே, நீர் வாழ்க, உன் குலம் வாழ்க, உன் நாட்டு மக்கள் அனைவரும், உன்னோட குலம் கோத்திரம் அனைவரும் வாழ்கின்றோம் என் மனதார வாழ்த்துகின்றமா. உங்களையும் பார்த்தோன்னே எனக்கு வர்ணிக்கணும்ன்ற ஒரு ஆவல் சொல்லுகின்றது. பொண்ணை கண்டு நான் சொக்கி நிற்கிறேன், பிடிக்காதா? அந்த வாடியை பிடிக்காத அடுத்து யாரு? என் நகைக்கு வண்டி யாரு? இந்த பொருள் இருக்குதா? இந்த பொருள் இருக்குதா? இங்க ஏமா கவலைப்படாது. அகிலாண்ட வீட்டுல வச்சுக்கோங்க. அடுத்து யாரு இருக்குது? என் நகைச்சி வள்ளி வந்திருக்கு. வள்ளியானே வந்திருக்குங்க. வந்திருக்குது யாரு? என் நகைச்சி கனகவேணி போக்குவரத்து. அழைத்து வரீங்களா? வரேன். வர வேண்டும். தந்தை வள்ளி அவர்களே வர வேண்டும். ஏன் பயப்படுறாங்க? என்ன தெரியும்? பேரு வச்சதே அப்பா இந்த அப்பா இருக்குமோ தெரியல. எங்க கண்டது நீங்க? வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த பண்றதுல இல்ல, நான் கேட்கறது சரியான கேள்விக்கு வந்து இங்க பதில் சொல்லியா? சரியா? நீங்க எத்தனை பேர் ஆண் பிள்ளைகள்? 7 பேரு. பேரு 7 பேரும் தெரியாது. உங்களுக்கு பேரு என்னன்னு தெரியாதா? அண்ணா இல்லண்ணா, நான் அதுக்காக கேட்க நீங்க சகலகெல்லாம் வல்லவர். ஆமா, ஏன்னா இளையாங்குடி சிங்கத்துடைய சிசிய பிள்ளைங்க அசைக்க முடியாத யாராக இருந்தாலும் சக்கிய பிடிக்க அதுக்காக கேட்க வரல. அன்னிவர்கள் 7 பேர் தானே. ஆனா யாராவது வேட்டைக்கு போனீங்க என்னை கண்டெடுக்கும் பொழுது
நானும் எங்க அப்பா வந்தான் இல்ல விஷயம் இருக்குல்ல சரியா கேட்டா எடுத்து வளர்த்ததானே எங்க அப்பா ஆமா வேறு காட்டுக்கு வேட்டைக்கு போனது யாரு அப்பா நானும் அப்பா நான் நம்பி பண்ணா இப்ப உங்க பேர் வந்து வீரத்தேவன் வீரத்தேவன் இவ பேரு புள்ளி அவ பேரு பிரித்திகா இவளை கேட்கறத நீங்க புரிஞ்சுக்கிற மாட்டீங்க பாருங்களேன் கதையின் பிரகாரம் சாரங்கம்ன்றது வேற கதையின் பிரகாரம் இப்ப பேர் என்ன உண்மையான பெயர் இப்ப திருச்செந்தூர் போறோம் பழனி போறோம் சரி போறோம் யாரை பாக்குறோம் யாரை தரிசனம் பண்றோம் பழனிக்கு போறோம் திருச்செந்தூர் போறோம் அப்படின்னா பழனிக்கு போகும்போது முருகனை பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னாடி யாரை பார்க்கணும் அப்படின்னா இடும்பமலைக்கு தான் முதல்ல போறோம் இடும்பன் மலைக்கு இடும்பன் இவ பேர் இடும்பி அப்படி சொல்லு சரி என்ன வந்தவர் யாரு நாரதர்ஷன் அவரை பக்கம் கொடுத்து வைக்கிறவனுடைய பெரிய மகான் நல்ல விவரமான ஆளு விவரமான ஆள் தானே திறமையான ஆளுமா அவரு திறமையானவர் ஆளு பார்க்கத்தான் இப்படி ஆனா விஷயம் ஆள் வந்து பெருத்திருக்கார்களோ சுருத்திருக்கிறார்களோ அது விஷயம் கிடையாது படிச்சிருக்கிறானா அதுவே விஷயம் ஏன்னா தகுதிக்கு இல்லாமல் ஏன்னா தொகுதி அப்படி தொகுதி ஆமாமா நான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் பேசுவேன் பெரிய ஆளா இருந்தாலும் பேசுவேன் அப்படியா சின்ன பிள்ளையா இருந்தா சரி விட்டு கொடுத்து போயிருவேன் சரி பெரிய ஆளா இருந்தா தொட்டு பேசுவேன் அதுக்கு பெரிய ஆளா இருந்தா சக்கையா புரிஞ்சு சாலை எடுக்காம விடமாட்டேன் என்ன காரணம் அப்படின்னா இந்த கூட்டம் எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வரட்டு ஒப்படைக்கிற கூட்டம் இந்த வல்லாளப்பட்டி கூட்டம் நீங்க மட்டுமா என் அக்கா மறைந்தாலும் அவர் புகழை என்று மறக்காத என் அக்கா சோபன் அக்கா அதுக்கப்புறம் நிறைய பேருக்காங்க இருந்தாலும் மத்திய இருக்கிற நாரத மகரிஷி அழைத்து வர பிரம்மச்சாரி சாமி ஏன்னா உலகத்தில் பல மனிதர்கள் தன்னை பார்த்தது நான் செய்த பெரிய பாக்கியம் நான் செய்தேன் புண்ணிய பாக்கியம் பாட்டுக்கு எந்த பாட்டுக்கு நாரத சிறப்பானவர் பாட்டுக்கு நாரதன் ஆமா எந்த பாட்டுக்கு நாரதன் சிறப்பானவர் பாடி பாடி முத்தப்பா என் தம்பி போய் சேர்ந்துட்டேன் மனசு வீணைக்கு வாணி வீர ஆலங்குளம் சேர்ந்தவரே குணசேகர அவர்களே வீணைக்கு வாணி எந்த வீணை வாணி வச்சிருக்காங்க அந்த அம்மாவுடைய வீணையுடைய யார் எத்தனை நரம்பு உங்களுக்கு தெரியுமா அதே நாரதன் நிக்கிறாருங்க கேட்டுக்கிட்டே இருக்காரு சொல்லுக்கு அசத்திங்க வெள்ளிக்கு விஷயம் ஆசைக்கு நான் அறிவிக்கிறேன் தங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்தாகணும் வருவீரே சுவாமி வருவீரே இந்த ஊர்ல மழை பெய்யுமா பாருங்க பிரம்மச்சாரி அந்த அம்மா அந்த தோழியா வந்திருக்கிறவங்க பண்ற கூத்த பாத்தீங்கன்னா இதெல்லாம் வண்டியில் நாடாகுமா கந்த புராணமா அடுக்குமா மழையெல்லாம் பெய்யாது ஏன்னா அக்கிரமா ஓவர் அக்கிரமா தாங்க முடியாது நாரதம் எப்படி இருக்கணும் ஆய முடியாது மூணு ஆசை கிடையாது நாரதம் இருக்கு
சரியா? பிரம்மச்சாரி பெரிய மனுஷன் எப்படி இருக்கிற வயசு நம்ம என்ன செய்யறது? ஒரு பிள்ளைய விட மாட்டோம். நானும் தடுத்து பார்க்கிறேன், கல்யாணம் கூட முடிச்சு வச்சு பார்க்கிறேன். இவங்க அடங்கவே மாட்டுறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. இருக்கட்டும், இருந்தாலும் தங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்த பிறகு, ஆனா எதுக்காக வந்து என்ன காரணம்? காரணம் அப்படின்னா முனிவர்களை பல வகை. முனிவர்கள் என்ன அந்த பிள்ளைய வச்சு ஏன் வச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு வரமுறையே கிடையாதா? அட கடவுளே, நாரதர் அப்படின்னா கொஞ்சம் கோபப்படுங்க. சரியா மாட்டிக்கிட்டீங்க. ஓகே, சரி. விஸ்வாமுத்திர முனிவர் எந்த இடத்துல கோபப்பட்டாரு? பேசலாமா? நான் கேட்கிற மட்டும் வகுத்துறோம். முனிவர்கள் எத்தனை வகை? முனிவர்கள் எத்தனை பேரு? என்னையா பிடிச்ச பிள்ளையா மாதிரி இருக்கிறீங்க? முனிவர்கள் காலையில ஞானிகளும் தேவிகளும் அமைதியாக இருப்பதற்கு காரணம் உலகத்தை உணர்ந்தவர்கள். நீ பேச நீங்க சின்ன பிள்ளை அப்படிதான் இருப்பீங்க. சரியா? ஏன்னா கோதானம் பூதானம் சீதானம் இதை விட மனிதனுக்கு வாழ்க்கையில நிதானம் அமைதியா இருக்கும். பேசுற பிறகு பேச ரெண்டு பேர்லையும் பேச போறேன். அவர் ஆட்டோக்காரர் வந்து கூட பேச மாட்டாரு, வெட்டி வசிக்கக்கூடியவர் கூட பேச மாட்டார். நாரதருக்கு வண்டிக்கு தான் தர்க்கா. என்ன இருக்கா? போடி வாடிட்டு பேசுறதா கிடைக்காது. உனக்கு என்ன தெரியும்? உன் மூஞ்சிய பாரு, முகரைய பாரு, நீ என்ன படிச்சிருக்கிற? இது கதை கிடையாது. சரியா? முனிவர்கள் எத்தனை முனிவர்கள்? சிறப்பான முனிவர்கள். விஸ்வாமித்திர முனிவர் அவர் எப்ப கோபப்பட்டாரு? விஸ்வாமித்திர முனிவராகப்பட்டவர் கோபப்பட்டதால் அவருக்கு நிகழ்ந்த கதை என்ன? நீங்க நிறைய பேச வேண்டியிருக்கிறது. இருந்தால் நிறைய பேசுவாங்க. வண்டியும் நாரும் சந்தித்தான் ஒரு கதை இருக்கிறார் அப்படின்னு உருவாக்கியவர் யாரு? யாரு உங்களுக்கு தெரியும்? சங்கரா சாமிகள் கிடையாது. அவர் வந்து கட்சியபட்சவாச்சாரியாரு. நாரதர் வந்து அப்படியே காலத்தால வந்து அப்படியே பறந்து போகிறார். வருபவரை தரைக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா சங்கரதாஸ் சுவாமி. சங்கரதாஸ் சுவாமிகள் ஞானத்தை மட்டும்தான் கேட்கிறாரு. நாரதர் நேரடியாக சந்தித்ததே கிடையாது. நேரடியாக சந்தித்து ஒரு கதையை உருவாக்கணும். வள்ளிகை என்றால் இப்படித்தான் பேசணும், நாரதர் என்றால் இப்படித்தான் பேசவே அவர் உலகத்துக்கு காட்டியவர் எங்க அப்பா வருஷம் கலனிய பேர். சரியா? சங்கரதாஸ் சுவாமிகள், கட்சியபட்சவாச்சாரி இவர்களெல்லாம் வந்து முறையாக வந்து கதையை நடத்த கதை பாட்டிலே முடிஞ்சு போகும். வண்டிக்கு நாரதர் சந்தித்தா எத்தனை கதை பாட்டு? எல்லாத்தையும் படிக்கவா? படிக்க கேட்கற எத்தனை பாட்டுன்னு கேட்கறீங்க. உங்களுக்கு எத்தனை பாட்டு? நீங்க பெரிய டிஎம் சவுந்தரராஜன் புலம்பு கட்டிக்க போறீங்க. நான் படிக்கிறத கேட்க. நீங்க சுந்தரமாலா பாடுறீங்களா? நான் டிஎம் நான் என்ன கேட்கிறேன்? சங்கரதாஸ் அவர்கள் எழுதப்பட்ட கட்சியபட்சவாச்சாரி எழுதப்பட்ட கந்த புராணம் உங்களுக்கு சங்கரதாஸ் சுவாமி கதப்பாட்டு முத்துத்தாண்டவர் பாடியிருக்காரு தெரியுமா? சரி பேசுங்க. இல்ல அதுல 2 பாட்டு படிக்கிறேன், பதில் பாட்டு படிக்கிறீங்க. முத்துத்தாண்டவருடைய கதப்பாட்டு வெளிதிரும நாடகத்துல. முத்துத்தாண்டவர்? ஆமா, அவர் வெளிதிரும நாடகத்தை பாடியிருக்காரு. பள்ளிதிரும நாடகத்தை நிறைய பேர் எழுதியிருக்காப்ப. ராமாயணத்தை எத்தனை பேர் எழுதியிருக்காங்க? அவங்க நிறைய பேர், துளசிதாசர் வரைக்கும் எழுதியிருக்காங்க. எத்தனை ராமாயணம்? அதனால முறையோட போய்க்கிறேன். ராமாயணம் எத்தனை ராமாயணம்? அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எழுதுறாங்க. யாரு யாரு பக்கம் வந்து பத்தி பேசாதீங்க. பயங்கரமான ஆளுகாப்புகள்னா அப்படியே பாயிர மாதிரி இருக்கிறாங்க. சரியா? அவங்கள பத்தி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எத்தனை ராமாயணம் அப்படின்னு வேற விஷயம். புராணம் எத்தனை புராணம்? என்னப்பா நல்ல நேரம் முடிய போகும். ஆமா, சரியா? அவர் பேச தென்குளத்து பொன்மொழியாம் தமிழனும் வேகமத்தை செவிக்கு வார்த்தை என்பவர் மகிழ இன்பம் கீதம் பாடி பண்புலம் வளம் வந்த அன்புடன் வரவேற்ற அறிவு மங்கையே. ஆளு வளரணும், அறிவு வளரணும், அதுதான்டா வளர்ச்சிங்க. ஆளு கொஞ்சம் வளர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் அறிவு என்பது பேசி பார்க்கணும். தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு ஒருவர். ஆங்காரத்தை உள்ளடக்கி 50 பேசிக்கிறேன். அதான் கேட்க வேண்டிய, அதுதான் வந்திருக்கேன். பேச ஆரம்பிச்சிருக்கேன். நான் எப்பவுமே பேச்சு வீண் பேச்சாவே இருக்காது. சரியா? உங்க அண்ணனை பார்த்தேன், பேசுன்ற என்ன வரல. உங்க தோழியை பார்த்தேன், கேட்கின்ற ஆசை வரல. அவளை பார்த்தா எதுவுமே வராது. பாருங்க, வள்ளிநாயகம்
இங்க வாங்க என்ன முதல்ல உங்களை பார்த்தவன தான் ஒரு தடவை என் மனசுல இருக்கிற சொல்லணும்ன்ற என்ன வந்திருக்கு ஆமா பிள்ளைக்கு நேரம் சரியில்லை என்ன செய்யறது நம்ம என்ன செய்ய முடியும் அதனால கொஞ்சம் கதை பாட்டோட வகை அதனால செடி சாய்த்து பட்டுவிழி கற்கண்டு மணி பட்டுவிழி கற்கண்டு மணி பாதேனி பாண்டிருக்கும் நாடது சொல்கோ ஏன் சிரமப்படுறீங்க ஏன் சிரமப்படுறீங்க எங்களுக்கு ஒண்ணு சிரமம் இல்லை கண்டிப்பாக எப்படின்னா ஞான நிலை தான் உணர்வு சுவாமி நாடு எங்க நாடு முறை நாடு குறிஞ்சி பூமி முடிஞ்சு போச்சா நாடு தொடையா மண்டுமொழி கற்கண்டு மொழி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடுன்னு சொல்போதே நான் கேட்டேன் சரி அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க நாடு நல்ல நாடு 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 தொண்டை. எங்க நாடு தொண்டை நாடு ஆனா பாட்டுல தொண்டை நாடுன்னு சொல்றீங்களா ஏன் மலை நாடுன்னு தான் சொல்றீங்க ஆமா, மலை நாடு. அப்ப உங்க பாட்டுல பிழை இருக்குங்க அப்பா, பெரிய ஒரு நக்கீரர் அப்படியே எங்க சங்கர பாட்டுல பிழை மதுரையில கண்டுபிடிச்சாங்க செம குறையில்லாதது எதுவே கிடையாது தெரியுமா மனிதனுடைய உடல்ல வந்து ஆ, மூளை அதாவது புத்தி நல்லா இருக்கு ஆ, பார்வை சரி இருக்கா உடம்பு நல்லா இருக்கு பேச்சு சரி இருக்காது ஒரு மனிதனுக்கு 1000 குறை இருக்குங்க இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா இருந்தாலே நீங்க கேட்டது நாடு தொண்டை நாடு நாடு அதை நாடு அவன் நாடா விட்டா ஏது வீடு அப்படின்னாங்க பாடுக்கு வந்து அதையே பாடு அப்படின்னு ஒரு பெரிய கவிஞன் பாடி வச்சிருக்கான் இப்ப பண்டுமணிக்கு ஏவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு விநாயகம். அவங்க பாட்டிலே பிழை இருக்குன்னு அதுக்கு சொல்லுங்க பூச்சி என்ன? முடிக்கிட்டே போக கூடாது என்ன பிள்ளை இருக்கு உங்க நாடு தொண்டை நாடுன்னு சொன்னீங்க ஆமா. பாட்டுல மலை நாடுன்னு சொல்லிருக்கீங்க சரியா பாடவே இல்லைங்க பாட்டுல மலை நீங்க தானே படிச்சீங்க கொடுமையை கட்டு பாட்டு நீங்க தப்பா நான் படிச்சிருக்கீங்க பாடவே இல்லை தம்பி ஏங்க? படிச்சு பாருங்க நான் படிச்சேன் நாடு ஒருத்தர் சொல்ல நான் பாடணுமா யார் நீங்க சொன்ன பாடு நான் ஏத்துக்குருவேன் நான் பாடணும்னா நான் சொல்லுவேன் நீங்க பாடுனீங்கன்னு சொல்லுவேன் நாடு தொண்டை நாடு அப்படின்னு முடிச்சுட்டு அதெல்லாம் கிடையாது நாடு நல்ல நாடு வளம்பெறும் நாடு நாடு மலை தொண்டை நாடு நாடுன்னு சொன்னீங்க நாடு மலை நாடு தொண்டை நாடு அப்படின்னு பேச்சுட்டே முடிச்சுட்டேன் ஏங்க அதுக்கு முன்னாடி மலை நாடு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொண்டை நாடுன்னு நீங்க ஆமா கேட்டுங்க அப்ப மலையும் மலை சார்ந்த இடம் எந்தங்கடா குறிஞ்சி நிலம் புரிஞ்சுக்கணும் சரியா கேள்வி என்கிட்ட கேட்கறது என் கேள்வி பதில் வரல வருது புரிஞ்சுக்கு மறுபடியும் வழிநாயகம், நீங்க நல்லா பேசுங்க உங்களுக்கு வேணாம்னு சொல்ல உங்களுக்கு நிறைய வாய்ப்பு தரேன் ஆனா என் கேள்வி பதில் சொல்லிட்டு நீங்க பேசணும் நீ எல்லாம் எனக்கு வாய்ப்பு தர நீ எனக்கு ஒரு ஆளா நீ ஏங்க நீ எனக்கு ஒரு ஆளா வாய்ப்பு கொடுக்க என்ன ஒரு வாய்ப்பு? ஒண்ணு தெரிஞ்சுக்க. ஆளை பார்த்து எழுத ஆடு வளரணும்னா அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தா அதை ஏத்துக்கிறேன் சரி. பரிசு பழனியப்பா ஓ. அவர் வாய்ப்பு கொடுத்ததுனால சரி. நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் சரியா தேவி ஆனந்தே அப்படின்னா கற்பூரப்பட்டியார் பெரிய நிறைய அவர் பெரிய கடை அவர்கிட்ட வந்து நம்ம பேச முடியாது அவர் வாய்ப்பு கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன் ஜெயா ரவிச்சந்திரன் பார்க்கறதா கெட்டிக்கார மனுஷன் ஆனா, அவர் வாய்ப்பு கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன் நீங்களா இப்ப பிறந்திருக்க கூட மாட்டேன் குற்றம் மறந்தப்பா திண்டுக்கலை சார்ந்த போது அவர்களெல்லாம் சந்தித்து பெரும்பெரும் மேதைகளை சந்தித்த பிறகுதான் அவங்க வாய்ப்பு கொடுத்த பிறகுதான் நான் ஒரு சிறு ஒரு துணியாக இருந்தவை எனக்கு பெரும் கடனாக இருக்கிறேன்னா அதுக்கு யார் காரணம் பெரியவர்களா காரணம் அன்றைக்கு நடித்த நடிகர்கள் தான் காரணம் சரியா அப்படியே குடிந்து குடிந்து கொட்ட கொட்ட குடியவே முட்டாள் கிடையாது குடிய குடிய கொட்டவே முட்டாள் கிடையாது ஆனா குடிந்தே பணிதே எல்லாமே வந்து உயர்த்தி கொண்டு வந்துட்டாங்க ஆனா நீங்க சொல்ல மாதிரியா இப்ப உங்களை வச்சு நம்ம வளரணும் அவசியமே இல்லையங்க உங்களுக்கு என்ன தெரிய போகுது சொல்லுங்க பாப்பா எப்படிங்க உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு உங்களை பத்தி சகலமும் தெரியும் உங்களை பத்தி எனக்கு சகலமும் தெரியும் தெரியுமா என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதே காரணம் உங்களுக்கு 6 அறிவுனா அதுக்கு மேல நான் எனக்கு 7ஆம் அறிவு ஏன்னா நீங்க பக்தன்ற இடத்துல இருக்கீங்க நான் இறைவன்ற ஒரு இடத்துல இருக்கேன் பகவானோட ஐக்கியமா இருக்கேன் நல்லா கவனிச்சுக்கங்க பேசுற முக்காலத்தை உணரக்கூடிய தன்மை என்கிட்ட இருக்கு நான் பார்க்க நீங்க வந்தாரு இந்த கதையினுடைய சாராம்சம் சனியை பிடிச்சிருச்சு ஐயா புடிச்சிருவேன் சனியை முடிச்சா இன்னொரு வழிநாயகம் சனியை அவரா வாயை கொடுக்கிறாரு ஐயா நான் எனக்கு ஏங்க வழக்கு வழக்கு வல்லாட வட்டி கொடுக்கணும் வல்லாட இல்ல இப்ப சொன்னதை திரும்ப சொல்லுங்க இப்ப சொன்ன திரும்ப
சொல்லுங்க. இப்ப சொன்னீங்க திரும்ப சொல்லுங்க. சனியை பிடிச்சதா இல்ல இல்ல முதல் சொன்னீங்களே முதல்ல என்ன சொன்னேன்? நான் வந்ததுனால இந்த கதைக்கு எப்படிங்க? நீங்க வந்தது கதைக்கு வந்து ஒரு இது எது? நீங்க வந்ததுனால கதைக்கு வந்து வண்டியோட பெருமை வெளியே தெரியுது. அப்படி சொல்லல, அப்படி எடுத்தாலும் இருக்குங்க. இங்க வருங்க, இந்த வள்ளிரவன் இடத்துல கதாநாயகி நீங்க, கதைக்கு நாயகன் யாருன்னா முருகப்பெருமான். ஆனா கதாநாயகன் யாரு தெரியுமா? இங்க ஒரு நிமிஷம் வள்ளிநாயகனை பாருங்க. வள்ளிநாயகம் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தாயா வருது. பேசி வந்து போட்டோம் கோமாளி மாதிரி இருக்க நீ ஏங்க என்னை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்கன்னா சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழ்ந்துக்காதுங்க. என்னை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்கன்னா அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ கோமாளி வேஷம் பப்புடி வேஷம் போடு. ஆமா, நான் கோமாளியோட பேரும் தானுங்க. நீங்க என்னை சொல்லிட்டு போங்க, என்ன கோமாளிலே சொல்லிட்டு போங்க. நீங்க என்ன சொன்னாலும் வருத்தம் சரியா? நீங்க எந்த வழியில வந்தாலும் வருங்க. சரியா? எந்த வழியை வர்றீங்க? நீங்க எந்த வழியை நீங்க பேசுவோமா? பேசுவோமா? பேசிட்டு இருக்கேன். கவி பேசுவோமா? உங்க பேர் என்ன பேரு? அதெல்லாம் நீ கேட்டு நான் சொல்ல முடியாது. இப்ப கதை பிரகாரம் பார்த்த அப்படின்னா வண்டிய வச்சு நாரதா எங்கேயா ஓடுறீங்க? இதே பேசி தொண்டை வறண்டு போச்சா? ஒரு 4 வாட்டு உருப்படியா பாட மாட்டேன். 40 வாட்டு பாடுறாங்க. 6 வருஷம் போற ஆளு இல்ல. 4 வாட்டோட உள்ள ஓடி வந்துட்டேன். அதுலயும் உனக்கு திறமை இல்லை, அது மக்களுக்கு தெரியும். சரி, இப்ப பேசுறதுல பாதியில நீ பேச நான் பேசுறேன். சும்மா சரியா பேசட்டும். குழாயில போய் அடி குழாய் சண்டை உடம்பு பேசக்கூடாது, சுத்தமா பிடிக்கும். உடனே நான் என்ன பேசுறேன் அதை கேட்டுக்கிட்டு நீங்க பேசுங்க. இல்ல நீங்க பேசும்போது நான் கூட பேசவே மாட்டேன். சரியா? இப்ப கதை பிரகாரம் கச்சியபட்சவாச்சாரி சங்கரவாசாமிகள் எழுதப்பட்ட இந்த கந்தபுராணத்துடைய கதை முறைப்படி பார்த்த அப்படின்னா, அடிப்படையை பார்த்த அப்படின்னா, நாரதரை வச்சு வள்ளியா இல்ல வள்ளிய வச்சு நாரதரா? இதுக்கு மட்டும் நீங்க விளக்கத்தை சொல்லுங்க. நாரதரை வச்சு வள்ளியா, வள்ளியுடைய கதாசானாது இந்த கதையுடைய கதாபாத்திரத்துடைய முக்கியம் வள்ளி. வள்ளியை வச்சு நீங்களா, உங்களை வச்சு நானா? உங்களை மாதிரி நான் வளவலன்னு பேசணும். சுருக்கமா சொல்லுவேன், நாரதரை வச்சு வள்ளி. எப்படி சொல்லுங்க? நான் தொப்புடு தட்டுன நீ வாடகை வந்து வீணையா 1000 அடி அடிப்பு, அது தேவையில்லை. இங்க வருங்க, வள்ளி நாரதரை வச்சு வள்ளி. நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க முருகனை காலைல கட்டிக்கிறேன்னே சொல்லுங்க. முருகன் நான் தான் முருகன் உன்னை கட்டிக்கிற வந்து என்ன சொல்லட்டும்? கல்யாணம் 2 பேருக்கு நடந்துருமா? அங்கெல்லாம் போக மாட்டேன். கல்யாணம் 2 பேருக்கு நடந்துருமா? நான் கேட்கிறேன். முடிஞ்சு போச்சு. நாரதரை வச்சு வள்ளியா, வள்ளிய வச்சு நாரதா? நீங்க ஏன்ட்ட கேக்குறீங்க? என்னைய வச்சுதாங்க வள்ளி. நான் சொல்றேன். எப்படி? நான் சொல்றேன். நான் சொல்றேன். இந்த கதையினுடைய முடிவு ஏன் இல்லையா? முடிவு முடிங்க. நாரதரை வள்ளிக்கு என்ன சொல்லுங்க? இன்னும் தெரிஞ்சுங்க. முன்னுரை புத்தகம் இருக்கு. முன்னுரை முடிவுரை வரைக்கும் இருந்தா தாங்க புத்தகம் ஏற்றுக்க முடியும். அதனாலதான் சொல்லி இந்த கதையினுடைய முடிவு என் கையில. சரியா? தாண்டி போற வேலையில ஏன் வைக்க கூடாது. பேசுனா தொட்டு பேசுங்க. பேசிட்டு நீங்க என்ன கேட்டீங்கல்ல, வள்ளியா நாரதரான்னு கேட்டீங்கல்ல, நாரதரை வச்சுதான் வள்ளி நான் சொல்லியிருக்கேன். நீங்க மறுத்து பேசுங்க. இந்த கதையினுடைய முடிவு அடிப்படையை சொல்லி என்ன அடிப்படை இருக்கு? எனக்கு அடிப்படை நிறைய இருக்கு. நீ பேச முடியும். நீ எதையே சமாளிச்சுட்டு உள்ள ஓடி போயிருவாங்க. மக்கள் கவனிக்கும் போது நான் காட்டி கொடுக்குறேன். இப்படி பேச முடியும். நீங்க பேசுங்க, உங்களுக்கு வாய்ப்பு நான் தரேன். பேசுங்க. அது 4 யுகம் கிரேத தூபர கலியுகம். சரியா? நான் 4 யுகத்தில் இருக்கவேன். அதெல்லாம் தேவையில்லை. இப்ப வள்ளியா நாரதரான்னு இந்த இடத்துல வச்சுக்குவோம். பேசுறப்ப பேசக்கூடாது. பேசுங்க. அதோடு ஒதுங்கிக்க. நாரதரை வச்சதே வள்ளி அப்படின்னா, இது கந்தபுராணத்துடைய கதை. நாரதரை வச்சு வள்ளி வந்து எப்படி வர முடியும்? வள்ளியை வச்சுதானே நாரதர் வந்து வள்ளியை சந்திச்சாரா? கந்தபுராணனுடைய கதை பிரகாரம் பார்ப்போமே, நாரதர் வந்து வள்ளியை சந்திச்சாரா? கிடையாதுல்ல. பெரியவர்களுக்கான தெரியும். தகனமாக்கமாக போகும்போது வள்ளியுடைய சத்தத்தை மட்டும் கேட்கிறாரு. வந்து சந்திக்கவோ அவங்களோட வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்றதும் கிடையாது. காலத்தை கேட்டுப்பட்டு போய் சொல்ல வேண்டிய ஆளுகிட்ட சொல்றான். அப்படி பார்த்தா திரைவனத்தை பொறுத்தளவு நாரதர் இந்த இடத்துக்கு வந்ததாக சரித்திரமே கிடையாது. சரியா? வள்ளிதான் இங்க முக்கியமே. வள்ளிதான் என்னைய வச்சுட்ட. நீங்க உங்களை வச்சு நான் கிடையவே கிடையாது.
இது எங்க வேணாலும் பேசிக்கங்க, எவன்கிட்ட வேணாலும் பேசி, அதை பத்தி அவசியம் கிடையாது. என்னைய பட்சத்தை நீ உன்னைய வச்சு நாங்க கிடையாது. அப்படி பார்த்தா யுகம் வந்து 4 யுகம் 4 யுகத்துல நாரதர் வர்றாரு. அப்படித்தானே அப்படித்தானே சொன்னாரு. 4 யுகத்திற்கு நாரதர் வர்ற மாதிரியா 4 யுகத்திற்கும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வந்திருக்கிறேன். எங்க வந்தியா? எந்தெந்த தோட்டத்துல வந்தியா? நீ சொல்லுங்க. வள்ளிநாயகம் நீங்க சொன்னது போல கந்தபுராணத்தை ஏற்றிய கச்சையப்பட்சமாச்சாரியார் நாரதர் ககன மார்க்கமா தான் போனாரு. அவர் இந்த மணி சின்ன பிள்ளையெல்லாம் பார்க்கவே இல்லை, சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு. அதுவே எங்களுக்கு போதும், காரியம் பார்த்துட்டு போயிடுவோம். நான் போய் முருகப்பெருமான் சொல்றேன், முழு பூசணிக்காய் சோத்திரம் மூடி மறைச்சிங்க அவருக்கு. நான் போய் முருகப்பெருமான் சொல்றேன் விஷயத்த, ஒரு கனி ஒன்றை கண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த அந்த விஷயத்த நடக்க போகுது கதையில. உடனே நான் எப்படி போகணும்னு அவர் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் வேடுவனா போங்க, அப்ப கல்யாணத்துக்கு அவசியம் நீங்க வருவீங்களான்னு முருகனை கேட்கிறாரு. நான் உங்க கல்யாணத்துக்கு நான் வர்றேன். ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல தெய்வியானையை திருமணம் முடிச்சப்ப சூரியனையும் சந்திரனையும் சாட்சியாக வச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரே ஆளு நாரதர் நான் தான். இன்னைக்கு திருப்பரங்குன்றம் போனோம்னா தெய்விய சுப்பிரமணிய தெய்விய சமேதரா இருக்கும் பொழுது அங்க பூச்சண்டோட துணை மாப்பிள்ளையா இருக்கவர் நாரதர். அதுபோல வள்ளிக்கு முருகனுக்கு திருமணம் நடக்கும் பொழுது மாலை எடுத்து கொடுக்கிறது யாரு? அவங்க அப்பா நம்பிராஜன வர்றாரு, அவங்க அண்ணன் வீரத்தேவ வருவாரா? வரக்கூடிய ஆள் நாரத மகரிஷி நான் தான் வரணும். மைக் செட்டுக்காரரு மாலை எடுத்து வந்து கொடுக்கிறது யாரு? நாரத மகரிஷி நான் தான். இந்த அம்மா முருகான உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த கதையினுடைய முடிவுல முருகனே வந்து வள்ளி உன்னை ஆட்கொள்வதற்கு தான் நான் வந்தேன்னு வந்து நின்னாலும் கல்யாணத்துக்கு மாலை என்று எடுத்து வர்றது, இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பெரிய மனுஷியான நாரத மகரிஷி நான் தான். கையிலே வைத்திருப்பது ஞான சக்தி, தெய்வயானை என்பது பிரியா சக்தி, இச்சா சக்தி என்று சொல்லக்கூடிய வள்ளி முருகபெருமானிடம் சேர வேண்டும் என்றால் நாரத மகரிஷி நான் மனசு வச்சா மட்டும்தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் என்ன நீங்க இந்த காட்டுக்குள்ளே தான் நிக்கணும். இது உங்களால இல்லைன்னு சொல்ல முடியுமா? நாரதர் வந்து நீங்க எல்லா கதையும் முடிச்சிட்டீங்க. இன்னி மாப்பிள்ளை வர சொல்றதுக்கு ஒரு இதுவும் கிடையாது. இல்லங்க, நீங்க கேட்டதுக்கு நாரதரை வச்சு அது வந்து பதில் கிடைக்காது. அது வந்து பதில் நான் கேட்டதுக்கு நீங்க சொல்றது பதில் கிடையாது. வேற என்ன பதில் இல்ல, நீங்க சொல்லுங்க. வள்ளியை வச்சு நாரதன் ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா உங்களால? என்னது வள்ளியை வச்சுதான் நாரதன் ஒரு விஷயம் உங்களால சொல்ல முடியுமா? நான் சொல்லிட்டேன், பிறவி பயனடைந்தா நாரதன் நான் மனசு வச்சா உங்களுக்கு கதையை முடிச்சுட்டு. ஆமா, நீ கதையை முடிச்சுட்டீங்க. கதையே தெரியாம நீங்க கல்யாணம் முடிக்கிறது ஒரு கதையா? கல்யாணம் முடிச்சுக்கிறது ஒரு கதையா? அதான வெளியில கதை கிடையாது. கடவுள் என்னை குறித்து கிரக மாட்டாது. இது வந்து கதை கிடையாது. நம்ம 2 பேரும் கலந்து பேச நாரதத்தை என்ன விஷயம்? நாரதம் நிறைய படிச்சிருக்காரா, வள்ளி படிச்சிருக்காங்களா அப்படின்ட்டு இதைத்தான் மக்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க. 2 பேர்த்துக்கு என்ன வந்து முக்கியமான விஷயமா இருக்கிறது அப்படின்ட்டு நீங்க சொல்ற மாதிரி அது வந்து கதையே கிடையாது, காரணமே கிடையாது. அப்படி பார்த்தா கிரைராயகம், திரைராயகம், துவாபரயுகம், கலியுகம். கிரைராயகம் அப்படின்றது எத்தனை வருஷம்? வந்து நாரத மகரிஷி வந்திருக்கிறாரு, வந்திருக்காரு இல்லைன்னு சொல்லப்படல. அது எந்தெந்த யுகம், எதற்காக வந்தாரு, என்ன காரணம் அப்படின்றத நீங்க தெளிவாக சொல்லலாம். நான் வந்து கேள்வியாக கேட்கிறேன். சரி, நாரதர் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் உட்கார்ந்து முனிவர்கள் வந்து என்ன செய்வாங்க? யாகம் பண்ணுவாங்க. நாரதர் ஒரே இடத்தில் உட்கார்ந்து யாகம் பண்ணியதான் ஒரு பெரிய கதையை உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாரதர் 4 யுகத்துல நல்லா கவனிக்கிறார். 4 யுகத்துல
ஒரு யுகத்துல வந்து நாரதர் ஒரு இடத்துல அமர்ந்து ஒரு இடத்துல அமர மாட்டாரு. நான் நல்லா கவனிக்கிறேன். ஒரு இடத்துல அமர மாட்டாரு நாரதர். இந்த ஒரு யுகத்துல வந்து திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், ஒரு யுகத்துல வந்து நாரதர் ஒரு இடத்துல அமர்ந்து யாகம் பண்ணிருக்காரு. யாகத்தால் தோன்றியது ஒரு பெரிய மிருகமாகப்பட்டது. அந்த மிருகம் நாரதருக்கு என்ன செய்தது? இதுக்கு என்ன விளக்கம்? நான் சும்மா ராமாயணம் தெரியுமா, ராமாயணம் தெரியுமா, மகாபாரதம் தெரியுமா, சூடாமணி நிகழ்ச்சி தெரியுமா, பிரபஞ்ச உற்பத்தி தெரியுமா? இப்ப சூடாமணி, இந்த சூடாமணி தெரியுமா உங்களுக்கு? சூடாமணி நிகண்டு ஒரு சொல்லுக்கு 27 அர்த்தம் 30. சூடாமணி நிகண்டு கிடையாது, சூடாமணி நிகண்டு. நிகண்டு எப்படி வந்துச்சு? சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, மணிமேகலை, இப்ப சொல்லுங்க சூடாமணி நிகண்டு. இது யாருடைய கதையை உள்ள உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? யாருக்கு உங்களுக்கு தெரியுமா? பேசிக்கிறேன். இந்த கடா வாகனத்தை பத்தி கடா வாகனமா பேசிக்கிறேன். எங்க அதான் ராதாகிருஷ்ணன் மந்திரத்தை தப்பா சொல்லி அந்த நேரம் உண்டு மொட்டை எச்சையில அதெல்லாம் பேசிக்கிறேன். கொஞ்சம் நான் ஒரு 1/4 மணி நேரம் சொற்பொழி பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்க சொற்பொழி பண்ணுங்க. நீ ஒரு வாரியாருடைய பேரை நீ சொற்பொழியை கொடுத்து 4 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த நாள் போன ஊருல மனிதனாக ரத்தமே வந்துருச்சு. அவரே செத்து போயிட்டேன். வழிநாயகம் கையில என்ன வச்சிருக்கீங்க? நான் என்ன கேட்டீங்க? பதிலே சொல்லாம இருக்கீங்க. இந்த சொல்றேன். 4 யுகம் கிரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். 17,28,000 வயசு கொண்டது கிரேதாயுகம். 12,96,000 வருடம் கொண்டது அதாவது கிரேதாயுகம். 8,12,27,000 வருஷம் கொண்டது துவாபரயுகம். 8,64,000 வருடம் கொண்டது கலியுகம். 4 யுகத்திலே என்ன அதுக்கு பொத்திட்டீங்க? ஓவியம் ஒரே மூணா உட்காருங்க அம்மா. 4 யுகத்தை வந்து ஞானம் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஞானம் பண்ணிருக்காங்க. கண்டம் காண்டம் நீங்க பூர்வ வராக வாமன பௌடிய வச்ச மார்க்கண்டேக பிரமாண்ட சைவம் நாரதிக பாகவதம் காரணம் இண்டு பரமோ பதமோ பிரமே வட்டம் அக்கடி சொற்குடி 18 புராணம். எத்தனை புராணம்? 18. நீங்க சம்பளம் வாங்குறீங்க, சும்மா இருக்கீங்க. 18 புராணம். காந்த நீங்க பூர்வம் வராக வாமன பௌடிய வச்ச மார்க்கண்டேக பிரமாண்ட சைவம் நாரதி பாகவதம் காரணம் இண்டு பரமோ பதமோ பிரமே வட்டம் அக்கடி சொல்லக்கூடியது 18 புராணம். இதுல நாரதர் வந்து எந்த புராணத்துல வரீங்க? உங்களுக்கு என்ன புராணம்? நாரதர் புராணம் இருக்கா? அந்த புராணத்தை யார் இயற்றியது? என்ன பெரிய மேலாவி மாதிரி நோட்டீஸ படிக்கிற என் பப்பு பேசப்பட போறியா? நோட்டீஸ படிச்சுட்டு இருக்கிற வள்ளி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கவனிச்சீங்க இதே முத்துச்சிப்பி உங்களை விட நிறைய உங்களுக்கே தெரியும். வாய்ப்பு கொடுத்தாலும் பேச முடியும். நீங்க பேசுறப்ப உங்க அனுபவத்துக்கு மரியாதை கொடுத்து நான் விலகிறேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அனுபவத்துக்கு மரியாதை கொடுத்து நான் விலகி நிக்கிறேன். இல்லைன்னா அவரை புடுங்கி தண்ணீர் அன்னைக்கு நீ பெரிய புடுங்கி அன்னைக்கு என்ன பதில சொல்ல? நீங்க என்ன கேட்டீங்க? ஒண்ணுமே கேட்கல. எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கேட்டது அவங்களுக்கு புரியுங்க. 4 யுகம் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு 4 யுகத்துல பேசவே விடாம நீங்க வாடி பேசிட்டு இருக்கீங்க. கேட்டா 4 யுகம் எத்தனை தடவை தான் சொல்றது? வேற ஏதாவது தெரியுமா தெரியாத உங்களுக்கு? மனப்படம் பண்ணிட்டீங்களா? நீ போய் பேசுறது சரியா? யூடியூப் ஓடி இருக்குது. துப்பியா விடுவாங்க. எதுக்கு துப்புறாங்க? நான் கூறு வெட்டா நீங்க கூறு வெட்டா இருக்கணும். நீங்களும் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? கார்த்தி ராஜா பெரிய ஆளு. தோலை உரிச்சு விடுவேன், நிக்க வச்சு தோலை உரிச்சு விடுவேன். சரியா? விட்டு கொடுத்து போயிட்டு என்ன பண்ண சொல்லு. என்ன நீங்க வாதி பேச விடணும். பேச விடுறீங்களா? சப்பலா கட்டை எந்த கையை தெரியுமா? சப்பலா கட்டையா? சப்பலா கட்டையே கிடையாது. முதல்ல சொல்றது தெளிவா சொல்லுங்க. சப்பலா கட்டை கிடையாது. அதுக்கு பேரு சப்பலா கட்டைன்றீங்க. அது பேர் சப்பலா கட்டை. வாங்க வள்ளிநாயகம்
சப்பலா கட்டையா? முதல்ல கேள்வி கேட்க முதல்ல சரியா கேட்டு போல இருக்கீங்க. சப்பலா கட்டையா அது பேரு? அது பேரு என்ன பேரு சொல்லுங்க? சப்பலா கட்டையா இல்ல சப்பலா கட்டைன்றீங்க? முதல்ல கேள்வியே ஒழுங்கா உங்களுக்கு கேட்க தெரியல. நான் என்னத்த சொல்றேன்? ஆடு வச்சுக்கிட்டு இருந்த பையன் கொண்டாடி ஆரோருக்கு படிக்க வச்சு அங்கே பண்ணி விட்டாங்க. ஒரு இளவும் தெரியாது. என் தலையெழுத்து இப்படி ஆளுங்க சொன்னீங்க பாத்தீங்களா? யூடியூப் எழுதுங்க தலையெழுத்து இதெல்லாம் நல்லா செல்ல நல்லா போட்டு விடுங்க சரியா? ஆவியூர் கார்த்திகை அர்ச்சனாவி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. வீட்டுல போய் ஒரு முறை கையில போட்டு தொங்குறியா அப்படின்னா நேரம் நீங்க தொங்கி இருக்கணும். நீ என்ன சொல்லி இருக்கிற? ஆனா போட்ட மாதிரி தானா போட்ட வச்சு நீ எனக்கு எம்மா மாட்டேன். தற்கொலைக்கு தற்கொலை கிடையாது. நான் நிறைய படிச்சிருக்கேன். ஒண்ணு தெரியுமா? படிச்சேன் நீங்களா சொல்றீங்க. முதல்ல படிச்சவனுக்கு என்ன தெரியுமா? பகுத்தறிவோட நடந்துக்கணும். பகுத்தறிவோட இருக்குமே பண்போடு நடந்துக்கணும். உங்கள்ட்ட பகுத்தறிவும் இல்ல பண்பும் இல்ல. படிச்சிருக்க தற்போது பேசிக்கிட்டு இதுக்கெல்லாம் பின்வாங்க எங்க வருங்க பள்ளிநாயகம் நல்லா தெரிஞ்சுக்க. அப்படி ஒரு ஆசை அப்படியெல்லாம் கிடையாது. என்ன தெரிஞ்சுக்கங்க. திறமையை அவ எதிர்பார்க்கிறான். அதனால அத்தை அவர்கிட்ட அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படி பேசி பாருங்க. நீ நல்லா திறமையான ஆளு நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னை வளர்த்து விட்டது நீங்க தான். என்னுடைய பிள்ளை எவ்வளவு திறமை இருக்கின்றது, அர்ஜுனுடைய பானம் எவ்வளவு தொலைக்கு போகுன்றது யார் பார்த்தது? அவருடைய குருநாதர். கண்டிப்பா சரியா? உங்கள்கிட்ட நான் பேசுறேன்னு மத்தாள்கிட்ட கூட ஒரு விஷயத்த உங்களுக்கு மரியாதை கொடுங்க. ஏன்னா என்னோட மூத்த தொழிலாளி ஆரம்ப கட்ட காலத்துல தம்பி இப்படி ட்ரெஸ் பண்ணியா இப்படி மேக்கப் முடியான்னு சொன்னவங்க நீங்க. அந்த மரியாதைக்காக தான் பின்வாங்குவேனே தவிர எந்த விதத்திலையும் இன்னைக்கு சொல்றேன் உங்களோட ஒரு விஷயத்த நான் குறைஞ்சு போக மாட்டேன். சரியா? இங்க வாங்க. வயசு நீங்க எவ்வளவு பேசினாலும் எனக்கு புரியாம போவாது. ஆனா அதே நேரத்தில் உங்களோட நல்லா பதில சொன்னீங்கன்னா அவ வந்து உனக்கு வீட்டுல சோறு போடுவா. உட்கார வச்சு இருக்கவனுக்கு ஒரு வீடுங்க, இருக்கவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு எனக்கு தமிழ்நாடு. சரியா? அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்போம். ஏய் நல்லா கேட்டுக்க. அத அடுத்து போவானா ஒண்ணே விட்டு. சரியா? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கா? உங்களை முன்னாடி கொண்டு வரணும்ன்ற எண்ணத்தோட வந்து முன்னாடி கொண்டு வருவா. நீங்க எத்தனை பொம்பளையை முன்னாடி கொண்டு வந்திருக்கீங்க? நான் மனசு வச்சுன்னா நிறைய பேர்த்த முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். நீ அது சரி போட மாட்டீங்க. நீங்க சொல்ற கனவே இருந்து போயிட்டா ஐயோன்னு அழுதுட்டு இருந்தா நான் போனேன். உனக்கு நான் இருக்கேன். ஆலமரம் சாஞ்சிட்டாலும் வேறாட்டு நான் இருக்கேன். உன்னை நான் முன்னாடி கொண்டு வரணும். நான் முன்னாடி கொண்டு வரலையா? சத்தியமான சாவத்திரியா சொல்லிருக்கீங்க. என்ன அன்னைக்கு இப்ப அன்னைக்கு ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போனீங்க. அவ்வளவு உபதேசம் பண்ணி சத்தியமா சாவித்திரி நலாகியுடைய கதைகள்லாம் நீ பேசக்கூடாது. அதுக்கு நீ லாய்க்கலாம். சரியா? இந்த கதையை பேசுறதுக்கு வேஷம் போட்டு அதுக்கு ஒரு படிச்ச அதிகாரிகள் இருக்கிறாங்க. அது நீ பேசாத. அதுக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது. இங்க பாருங்க. சாவித்திரி சத்தியவான் இறந்துட்டாரு. சத்தியவான் இறந்துட்டாரு. சாவித்திரி என்ன செய்ய? சத்தியவான் மனைவி பேர் என்னது? வேலை 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 முதல்ல ஷார்ட் புட் தெரியும். ஷார்ட் புட் தெரியும். ஏன்னா ஒரு முட்டா பையன் வந்துச்சு அப்புறம் அப்படித்தான் பேசுறேன். வழியே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இந்த கதாபாத்திர வள்ளி நீங்க என்ன முட்டாள்னு சொல்ல நான் முட்டாள்னு சொல்றேன். நான் ரொம்ப பெருமையோட வந்தேன். நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்து தரலாம். ஒரு படிச்ச அறிவாளியை சந்திக்கலாம்னு வந்தேன். நான் அப்ப படிக்கலைங்களா? ஒண்ணுமே இல்ல தம்பி. எங்க யூடியூப்ல எல்லாம் போட்டு விடுங்கப்பா. போட்டு விடுங்கப்பா. யாரு கொடுத்து புங்கப்பா பூரா மூஞ்சில காட்டி மாமியாவை சாச்ச மருமைன்னு சொல்லி போட்டு விடுங்கப்பா. தலைப்பு ஓ நினைப்பு ஊரே சரி எதுக்கு வந்திருக்கீங்க? நான் தான் சொல்லிட்டேன் உங்களை முன்னாடி கொண்டு வரேன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே. அர்த்தம் புரியல சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. எங்க போனாலும் சரி நீங்க கவனம் எடுத்து சுத்தினாலும் சரி இன்னைக்கு இல்ல என்னைக்கா இருந்தாலும் உனக்கு நான் தான் புருஷன் பார்த்துட்டு வந்தேன். சரிங்களா? முருகனை வந்து முருகனுக்கு ஒரு தரகர் வேலை பார்க்கறது இல்லாம தரகர் வேலை. ஆனா நான் தான் புருஷன் ஒரு புள்ளி. ஏமா அந்த வள்ளி திருமண நாடகம் சொல்லின் செல்வன் நானு உண்மையை சொன்னா உனக்கு சொல்லின் செல்வன் யாருக்க பேரு? சொல்லின் செல்வன் ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமானுக்கு. யார் வச்சது? காரணம் ஏன்னா சீதையை பார்த்தாரு. பார்த்த விஷயத்த ராமன் வந்து சொல்றப்ப அவர் நினைச்சிருந்த சீதைய பார்த்தேன்னு இருக்கலாம்.
என்ன சொன்னாரு? கண்டே கற்புக்குரிய சீதை என்றார். பாத்தீங்களா? சரி மாப்பிள்ளை பேர சொல்லுங்க. மாப்பிள்ளை பிறவா சொல்லாக்க சொன்னது நாமா, வீண்வாதம் பேசிடலாமா, எந்தனுக்கு தெரியும் அம்மா எல்லாமும் கூட்டி, வள்ளினி முன்னை முன்னை பேசினாலும் கார்த்தியனுக்கு நீதானமா ரெண்டாம் முன்னை. சொல்லாக்க சொன்னது நாமா, வீண்வாதம் பேசிடலாமா, எந்தனுக்கு தெரியும் அம்மா எல்லாமும் கூட்டி, எந்தனுக்கு நீதானமா ரெண்டாம் முன்னை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இந்த ஊர்ல தான் இப்ப புதுமையாக இந்த விஷயத்தை வந்து கொண்டுதான் சொல்றேன். இது நியாயமா நியாயம் இல்லையாத மட்டும் நீங்க பேசுங்க. இவர் பார்த்து வந்தது முருகன், மாப்பிள்ளைய பார்த்து வந்திருக்கார். ஆனா அப்படி எப்படி பார்த்தா இன்னைக்கு நான் வேற இன்னொரு நாளை ஏதாவது போட்டீங்கன்னா நல்லா பேசுற நாடகம் சொல்லுங்க. ஒரு இளவும் தெரியாது சரியா? வள்ளிக்கு முருகனே புருஷன் அப்படின்னா இல்லைங்க ஐயா, நீங்க கவனிக்க இல்லையா? வள்ளிக்கும் முருகனுக்கும் என்ன உறவு? கல்யாண உறவு இப்ப வந்தது, முன்னாடி ஆரம்பத்தை வந்து வள்ளிக்கு முருகனுக்கு என்ன உறவு அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு 500 ரூபாய் நான் விழி கொடுக்குறேன். மகாவிஷ்ணு மகாபலி சக்கரவர்த்தி ஒருத்தர் இருந்தார். எல்லாம் புரிஞ்சுக்கணும். மகாபலி சக்கரவர்த்தி என்னன்னாரு, நாட்டு மக்களுக்கு கேட்ட தர்மங்களை செஞ்சு இந்திரலோக பதிவேடியிருக்கா போனார். போகும்பொழுது மகாவிஷ்ணுவே புள்ள வடிவத்துல வாமன அவதாரத்துல வந்து, மகாபலி எனக்கு 3 அடி நிலம் வேணும்னு கேட்டார். அப்பதான் எடுத்துக்க ஏன்றார். 1 அடி நாள் விண்ணை இழந்து 2 அடி நாள் மண்ணை இழந்து நான் 3வது அடி எங்கேயா வச்சேன்னு கேட்கும் பொழுது, பெருமாளே உங்களுடைய திருவடி படம் நான் கொடுத்து வச்சுக்கணும், உங்க காலத்துக்கு என் தலையில வைங்கன்னு சொன்னார். இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா தலையில ஒரு கும்பாவை வந்திருக்கீங்களா? அங்கே பெருமாளுடைய திருவடி இருப்பதாக ஐதீகம். ஆக அந்த பெருமாளை தலையில வச்சு பாதாள லோகத்துக்கு தள்ளிடுறார். யாரு? மகாபலியம் என்றும் 16ஆக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் பாதாள லோகத்துல. அப்ப அந்த சந்தோஷத்துல ஆனந்த கண்ணில் இருந்து, இங்க இருந்து வருது கஷ்டத்துல வர கண்ணீர், இங்க இருந்து வருவ கண்ணீர் ஆனந்த கண்ணீர். இந்த ஆனந்த கண்ணீர் அவதரித்தோடுதான் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி 2 மாதங்கள். இந்த அமிர்தவள்ளி சதா எம்பெருமான் முருகப்பெருமான நினைச்சனால தேவலோகத்துல இந்திரனுக்கு, தேவலோகத்துல இருக்கிற இந்திரனுக்கு மகளாக பிறந்து தேவலோகத்துல ஒரு யானை இருக்கும். இந்த யானைக்கு பேரு ஐராவதம் இருக்கும். அந்த வரலாறு இந்திர யானையில உட்கார்ந்த மணிக்க மேல வச்சுருவாங்க சிற்பம். இந்த யானைக்கு பேரு ஐராவதம். யானை கரு நிறத்துல தானே இருக்கும், ஆனா அந்த யானை மட்டும் வெள்ளை நிறத்துல இருக்கும். இந்த ஐராவதம்னு சொல்லக்கூடிய யானையில வளர்த்தனால அவ பேர் தெய்வ யானை. யானையே வளர்த்தனால அவ பேர் தெய்வ யானை. இந்த தெய்வ யானை என்பவள் கிரியாசக்தி. கையெடுத்து கும்பிட்டுதான் முடியும். இந்த கிரியாசக்திய சூரபதுமனை அழித்து ஆட்கொள்வதற்காக ஊருக்கு பேரு சிவகிரி, பரங்கிரி. சமணர்கள் அங்க இருந்தனால தென்புறம் குன்றம். நம்மால் சாஸ்திர சம்பிரதாயப்படி ஊரவே திருப்பி வச்சனால ஊருக்கு பேரு திருப்பரங்குன்றம். அப்படிப்பட்ட திருப்பரங்குன்றத்துல மலைமகனுக்கு மலையிலே வைத்து திருமணம். இப்ப தெய்வ யானை திருமணம் முடிச்சாச்சு. வள்ளி யாரு? மகாவிஷ்ணு மானிசனாக மாற, மகாலட்சுமி மானாக போக, மானிசன் மானை நோக்க மான் கருவுற்று மானுடைய வயிற்றுல இருந்து மானுக்கு 5 அறிவு. மான் வயிற்றுல பிறந்த வள்ளிக்கு 3 அறிவு. நான் கேட்டது நீ என்ன சரியா? அப்ப இந்த மானுடைய வயிற்றுல இருந்து பிறந்து வேடுபகுல நம்பி, நல்லா வேடுபகுல நம்பி தெரிஞ்ச கதை. இதுதான் முருகனுக்கும் வள்ளிக்கு என்ன உறவு? என்ன உறவு? எப்ப முடிச்சது வந்து கல்யாண முறை, கல்யாணம் முடிச்சு வைக்கின்றது. இது வந்து ஜெகதாசம் எழுதப்பட்ட கதை. ஆரம்பத்தை வந்து வள்ளிக்கு நாரதுக்கு என்ன முறை இருக்கு? முறை தெரிஞ்சா எவனுமே வந்து நாரம் வேசப்பட்டு எவனுமே
நான் சொல்றேன். அவளுக்கு வேலையே கிடைக்காது சரியா? குட்டி கொண்டு பாத்தீங்க ரத்தில் முறைக்கும் இன்னொரு முறை சொல்றேன். இன்னொரு முறை சொல்லட்டுமா? அறுக்கிறப்ப போட்டு உன் கதையே கதை உண்மையை சொன்னா உங்களுக்கு அரிக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்ல நல்லா சொன்னா பரவாயில்ல, நீ வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு நீ படிக்கல போல. அப்ப நீ கஷ்டப்படாம கிடையாதா? பொய் சொன்ன வாய்க்கு போச்சனம் கிடைக்காது. இது கந்த புராணம். எது இது கந்த புராணம் இல்லையா? எது கந்த புராணம்? கந்த புராணம் இல்லையா? கந்த புராணத்தோட கதை அமைப்பு யாருடையதா இல்லையா? இது வந்து அமைப்பு. நான் கேட்டது விடையே கிடையாது. என்ன விடையாக? நீ சொல்ல உங்களுக்கு வேணாம் இருங்க. உங்களுக்கே தெரியாத கதை ஒன்று சொல்லட்டா? முருகனுக்கு வள்ளி தங்கச்சி ஆக்கி தங்கச்சி ஆக்கி காமிக்கவா? உங்களுக்கு தெரியாத கதை ஒன்று சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. நாளை பிள்ளை யார்கிட்ட போய் பேசுங்க. எனக்கு கிழக்கமா ஓங்கலை கட்டு நாமி நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஊர்ல அடி வாங்கப்பா, இருங்க. ஊர்ல அடி வாங்கப்பா. ஓங்கலை நான் கேட்டுக்கிட்டு நால்வரை படைத்தாரு. ஜனதனர் ஜனத்குமாரன் நால்வரை படைத்தாரு. இந்த ஜனத்குமாரன் இருக்கா பாத்தீங்களா? பிரம்மபுத்திரன். இவன் தான் போய் தட்சிணாமூர்த்தியில போய் எல்லாரும் மொட்டைகாண்டி இந்த வாசகனே அது போட்டு புராணம் வச்சுக்கிட்டு நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன். உலகத்துல கண்டனடி சாண்டி கட்டு பழனி மண்ணி மொட்டைகாண்டி உலகத்துல கண்டனடி சாண்டி கட்டு பழனி மண்ணி சுந்தராம்பாள் பாட முடியலையா? நீ என்று சாய் 4 வருஷம் பாடி 5000 ரூபாய் சம்பளம். இங்க பாருங்க. சம்பளம் பூரா சம்பளத்தை